எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன். உம்மிடத்திலே வருகிற பிள்ளைகளை நீ நிறைவாக்கி அனுப்புகிற தேவன். இன்றைக்கும் வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்த்து அவருடைய ஆத்தும பசியை ஆற்றி இந்த நாளுக்கும் எங்களுக்கு வேண்டிய வான மன்னாவே எங்களுக்கு நீர் பொழிந்தருளி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய திருப்பாத்திர ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அப்படி நீ செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போக ஆசைப்படுகிறேன். நேற்றைய தினத்திலே உங்களோடு கூட ஆதி நிலை ஏகுவோம், ஆதி நிலைக்கு திரும்புவோம் என்ற தலைப்பின் கீழே ஆதி அன்புக்கு திரும்புவோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்தித்தோம். தேவனது சபையை பார்த்து தான் பேசுகிறார். அந்த சபை எவ்வளவு ஆச்சரியமாக தேவனுக்காக கிரியை நடப்பித்த சபை என்பதையெல்லாம் வாசித்தோம். அப்படி இருந்தும் அந்த சபை அன்பிலே எப்படி தூரம் போயிருந்தது என்பதை குறித்து அநேக வேத வசனங்களோடு ஒப்பீடுகளோடு உங்களிடத்திலே நேற்றைய தினத்திலே நான் பேசினேன். இன்றைக்கும் கூட நாம் சில காரியங்களை எதற்கெல்லாம் திரும்ப வேண்டும், எதற்கெல்லாம் வேதம் திரும்ப சொல்லுகிறது, வழி இதுவே, அதிலே நின்று பூர்வ பாதைகள் என்று எதுவென்று நாம் ஆராய்ந்து அந்த நலமான வழியை நாம் கண்டுபிடித்து அதிலே பயணம் செய்யும்படி இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படி வாஞ்சித்து நேற்றைய தினத்திலும் பேசினார். இன்றைய தினத்திலும் அந்த தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். அருமையான ஐயா ஆயர் அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லும் போது நான் இன்றைக்கு ஆயத்தப்படுத்தின செய்திக்கு ஆதரவாக அநேக காரியங்களை அவர் பேசினார். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் இறுதியாக தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். நல்லது. வருடா வருடம் நீங்களும் கூட ஒரு அற்புதமாக ஒரு நற்செய்தி திருவிழாவை நீங்கள் நடத்தி வருகிறீர்கள். அது போற்றத்தக்கது. தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்கிறீர்கள். தனிப்பட்ட ரீதியாகவும் கூட நாம் நற்செய்தியை பலருக்கு அறிவிக்கிறோம். அந்த ஆத்தும தாகம் நமக்கு உள்ளது, நல்லதுதான். ஆனா ஆண்டவர் அதோடு நிறுத்தவில்லை. நீங்கள் உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று நம் ஆண்டவராகிய இயேசு அன்றைக்கு சொன்னார் அல்லவா? அவர் அதோடு நிறுத்தவில்லை. தொடர்ந்து அவர் பேசுகிறார். அந்த தொடர்ந்து பேசப்பட்ட சில காரியங்களை இன்றைக்கு நம்முடைய சபைகள் விட்டுவிட்டதோ அல்லது போதுமானபடி அது செயல்படவில்லையோ என்கிற ஒரு குறைவு எனக்கு உண்டு. ஒருவேளை அப்படி அதை பூரணமாக தேவனுடைய வார்த்தை செய்திருப்போமானால் நம்முடைய சபைகள் சிதறாது, நம்முடைய ஆத்துமாக்கள் கள்ள ஊழியர்களுடைய போதனையிலே சிக்கிக்கொள்ள முடியாதபடி காப்பாற்றி இருப்பார்கள் என்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. அது என்ன? மத்தேயு புத்தகத்தினுடைய அந்த கடைசி அதிகாரத்தில் இருக்கிற கடைசி வசனம். அதற்கு மேலுள்ள வசனங்களில் எல்லாம் ஆண்டவர் என்ன பேசுகிறார்? நீங்கள் உலகம் எங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்யுங்க?
சுவிசேஷத்தை அறிவிங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க சொல்லிவிட்டு கீழே ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி. அவர்கள் யார்? நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவித்து ஞானஸ்நானம் கொடுத்தீர்கள் அல்லவா ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு என்ன செய்யணும்? அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு உபதேசம் செய்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். ஓகே, ரைட். இப்ப ஆண்டவர் இறுதியாக முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, உலகமெங்கிலும் போகணுமாம், சுவிசேஷத்தை அறிவிக்கணுமாம், ஞானஸ்நானம் கொடுக்கணுமாம், அதோடு சேர்த்து இயேசு உபதேசித்த வசனங்களையும் என்ன செய்யணும்? ஆழமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு பிள்ளைய பெத்து போட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த பிள்ளைய என்ன செய்யறாங்க? களவா வேற யாராவது தூக்கிட்டு போய், நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு அம்மா அப்படின்னு வளர்க்கிற ஒரு சூழமைவை நம்ம என்ன செய்யறோம்? இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கிற காரியங்களே இருக்கிறது. அன்றைய மிஷனரிகள் தியாகத்தோடு சுவிசேஷ பணியை செய்தார்கள். அதை பின்பற்றி நாமும் இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அதோடு சேர்த்து எந்த அளவுக்கு நம்முடைய திருச்சபை மக்களுக்கு இந்த வேத சத்தியத்தை, இந்த வேத போதனையை நாம் ஆழமாக கொடுக்க வேண்டுமோ அவளுக்கு அதிகமா என்ன செய்யணும்? கொடுக்கணும். கஷ்டப்பட்டு பிள்ளை பத்துட்டோம், ஆனா அது ஆரோக்கியமா வளர்றதுக்கு பார்த்து அதுக்கு நல்ல ஆகாரத்தை நம்ம கொடுத்து அது ஆரோக்கியமாக கொழுத்த கன்றாக அது வளர்ந்து பெருகும்படி திருச்சபை ஆயர்கள் என்ன செய்யணும்? தீவிரமாய் செயல்பட வேண்டிய, அதற்கு ஒரு எஃபெக்ட் போடணும், அதுக்கு நேரங்களை செலவு பண்ணணும், அதற்காக காத்திருக்கணும். நல்லா பாத்தீங்கன்னா ஒரு செய்தியை நான் ஆயத்தப்படுத்துவதற்கு பல வாரங்களை எடுத்துக்கொள்ளுவேன். முடிஞ்ச அளவுக்கு அது மக்களுடைய இருதயங்களை தொட வேண்டும், அவருடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்கிற காரணத்தினால அந்த அளவுக்கு வேதத்திலே நான் அதிகமாக தியானிப்பேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த காரியத்திலே நாம் நம்முடைய சபை என்ன செய்யணும்? உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் பேசினார். நாம் வேத வாசிப்பிலையும் வாசித்தோம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி சாய்க்கும். நம்ம போன செய்தியிலே பார்த்தோம், அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்கி அவர்களிடத்திலே ஆழமான அன்புறவு கொண்டு மகிழ்ந்திருந்த காரியத்தை பார்த்தோம். எப்போது அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அந்த அன்பின் உறவு அங்கே அறுக்கப்பட்டது. அந்த ஆதி நிலைக்கு நாம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நான் நேற்றைய தினத்திலே உங்களுக்கு அறிவித்தேன். அது போல இரண்டாவது ஒரு பாயிண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவியை சாய்க்காமல் அல்லது தேவனுடைய உபதேசத்துக்கு செவியை சாய்க்காமல் யாருக்கு செவியை சாய்ச்சாங்க? யாருக்கு செவியை சாய்ச்சாங்க? பிசாசுக்கு செவியை சாய்ச்சாங்க. அப்படித்தானே? ஒட்டுமொத்த மனுக்குலமும் இன்னைக்கு பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்திலும் கொலை பாதகத்திலும் வன்மத்திலும் பொறாமையிலும் நிறைந்திருக்க ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய உபதேசத்துக்கு செவி சாய்க்காம சாத்தானுடைய உபதேசத்துக்கு செவி சாய்க்கிறதுனால வந்த விளைவு என்ன? ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மனுக்குலம் சாபத்திலே இருக்கிறது. அந்த சாபத்திலிருந்து மீட்கும்படியாக தான் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு என்ன செய்தார்? மனு உருவெடுத்து இறங்கி வந்தார். அவரின் மூலியமாக நம்முடைய ஆத்துமாக்கள் என்ன செய்கிறது? மீட்படைகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்திலே ரெண்டு சத்தங்கள் நம்ம காதுல எப்பவுமே தொனிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு சத்தம் என்ன? இந்த கனியை புசிக்காத, இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்கிற ஒரு உபதேசம். அது யார் செஞ்ச உபதேசம்? நம்ம படைச்ச ஆண்டவர் அவருடைய சாயலாக நம்மை உருவாக்கினார் அல்லவா, நம் மீது கொள்ளை அன்பு கொண்டிருக்கிறார் அல்லவா. அந்த அருமை தேவனுடைய உபதேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ இந்த காரியத்தை சாப்பிடாத அப்படின்னு ஒதுக்கின அந்த கனி. இப்ப இன்னொரு சத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசாசுனுடைய சத்தம். அந்த சத்தம் என்ன செய்யுது? இல்ல நீ இந்த கனியை சாப்பிட்டீன்னா யாரு மாதிரி மாறிடுவ? முதல் பொய். பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறானா. நம்ம வாழ்க்கையில நிறைய பொய் ஒட்டி இருக்கிறது. எங்க இருந்து வந்துச்சுன்னா அங்க அவன் செலுத்தி விட்டுட்டான் நம்ம கிட்ட. நம்ம உண்மையானவர்களாகத்தான் தேவன் உருவாக்கினார். வேதம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கினானா?
செம்மையானவராக உண்டாக்கினார். அவனோ பலவிதமான உபாய தந்திரங்களை தனக்கு தேடிக்கொண்டான் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்ம ஆதியில் அந்த ஏதேன் தோட்டத்துல முழுக்க முழுக்க பர்ஃபெக்டாக தேவ சுவாபத்தால் நிறைந்தவர்களாக நித்திய ஜீவனை உடையவர்கள். உண்மை சொல்ல போனா ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் நித்தியமாக உயிரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பெற்றிருந்தார்கள். அவருக்கு சாவே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனை போல் உண்டாக்கப்பட்டிருந்தாங்களாம். தேவன் எப்படி மாசில்லாதவரா இருக்கிறாரோ, தேவன் எப்படி நித்தியராக இருக்கிறாரோ, தேவன் எப்படி நீதி உள்ளவராக இருக்கிறாரோ, அதே மாதிரியான குணாதிசயத்தோடு தான் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். என்ன ஒண்ணு, அவன் தப்பு செய்யறதுக்கு ஒரே ஒரு காரணம், சுயாதீனத்தை தந்தாரு. உன் கையில கொடுத்துற மகனே, இந்த ரெண்டு இருக்குது, நல்லது இருக்கு கெட்டது இருக்குது, அதை எல்லாத்தையும் சூஸ் பண்ணக்கூடிய அந்த உரிமையை நம்மிடத்துல தந்துட்டாரு. நம்மள ஆண்டவர் அடிமையை போல படைக்கல. இது மட்டும்தான் நீ செய்யணும், இதெல்லாம் உன்னால செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் வைக்கல. ரெண்டுமே செய்யலாம், ஆனா எது சரி எது தப்புன்னு உனக்கு தெரியும், நீயா சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் என்கிற ஆசீர்வாதத்தை தந்தார். நம்ம தேவன் ஒரு ரோபோவாக படைக்கவில்லை. ரோபோ தான் பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து என்ன பண்ணுவோம், சுவிட்ச் போட்டு ஏக்குவோம், இங்க அமுக்குனா அங்க ஆடும், இங்க அங்கடும், அந்த மாதிரி நம்மள ஆண்டவர் படைக்கல. நம்ம அவரை மாதிரி ஒரு சுயாதீனராக, அவர் எப்படி விடுதலை உள்ளவராக இருக்கிறாரோ அதை போல உங்களையும் என்னையும் தேவன் படைத்த அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நிலைமையிலே தேவன் வைத்திருந்தார். ஆனா ஆதியில என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு செவிசா வைக்காமல், தேவனுடைய உபதேசத்தை கேட்காம சாத்தானுடைய உபதேசத்தை கேட்டு ஒட்டுமொத்தமாக என்ன செஞ்சிட்டாங்க, விழுந்து போயிட்டாங்க. இன்னைக்கும் கூட திருச்சபை எந்த சத்தத்துக்கு அதிகமா செவிசாய்க்குது? தேவ சத்தத்துக்கு செவிசாய்க்குதா, சாத்தானுடைய சத்தத்துக்கு செவிசாய்க்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திலே ரெண்டு விதமான இரைச்சல், ரெண்டு விதமான சத்தங்கள் நம்முடைய மண்டைக்குள்ள ஏறிக்கிட்டே இருக்குது. ஒன்னு தெய்வீக சத்தம், இன்னொன்று சாத்தானுடைய சத்தம். ஆனா மனுஷனுக்கு பாருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை காட்டிலும் சாத்தானுடைய சத்தம் எப்படி இருக்கும்? ரொம்ப பிடிப்பமா இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும். ஏன்னா அந்த சத்தம் கேட்கும் போதே பாருங்க, பிசாசு என்ன சொன்னானோ அது அப்படியே நம்புற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் சாகவே சாவாயின்னு சொன்னாரு, அதை நம்ப முடியல. ஆனா இவன் என்ன சொல்றான், தேவனை போல இருப்பாய் அப்படின்னு சொன்னோன்னா அதை நம்புற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பிசாசு எப்பவுமே ஒரு வஞ்சகன். அவன் பேசும்போது அவன் வார்த்தையில தேன் ஒழுகும், மதுரம் ஒழுகும். ஒழுக என்ன செய்வான், நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் அப்படின்னு திட்டம் போட்டு தந்திரமா அவன் ஏமாத்துறதுல கெட்டிக்காரவன். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம காதுல வருகிற சத்தம் எந்த சத்தம் என்பதை பிரித்து அறிய வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவிசாய்க்கும். நீங்க தேவனுடைய ஆடா இருந்தீங்கன்னா தெய்வீக சத்தத்துக்கு செவிசாய்ப்பீங்க. பிசாசினுடைய காரியங்களுக்கு செவிசாய்த்து பொறுக்கும் போது நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம் என்பதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஆமா, நிறைய இன்னைக்கு சாத்தான் பலரை வஞ்சிக்கும்படி இன்னைக்கு பேசுறான். எப்படி வஞ்சகமா அந்த கனியை காட்டி ஏமாத்தினானோ, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பைபிள் வசனத்திலிருந்தே வசனத்தை திரித்து அப்படியே நம்ம கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், நம்ம வேதத்தை அதிகமா வாசித்து தியானிக்காதனால தான் நிறைய சமயத்துல ஏமாந்து போயிடுறோம். நிறைய சமயத்துல ஏமாறுவதற்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, பைபிளை வாசிக்கிறதோட நிப்பாட்டிடக் கூடாது, அதை என்ன செய்யணும், தியானிக்கணும். உண்மையிலே என்ன சொல்லுது? ஒரு சத்தம் என் காதுல விழுகுது அப்படின்னா அந்த சத்தத்தை குறித்து நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கணும். உண்மையிலேயே இது கர்த்தருடைய வார்த்தையா அல்லது இதுல ஏதாவது திரிப்பு இருக்குதா? நீங்க பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட்ல எல்லாம் சிலர் டெஸ்ட் பண்றதுக்கண்டே பல்லாயிரக்கணக்கான ரூபாய் அவங்களுக்கு சம்பளமாக கொடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு டீ தூள் எடுத்து அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே எந்த அளவுக்கு அது பர்ஃபெக்டா இருக்குன்னு அந்த ஒரு துளியை வைத்து துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கூட ஏதாவது ஒரு உபதேசம் காதுல வருது அப்படின்னா அந்த உபதேசம் எந்த அளவு கலப்பா இருக்குது, ஒரிஜினலா இருக்குதா, பைபிள்ல இருக்கிற மாதிரி ஒரிஜினல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம துல்லியமா வகையறித்து பார்க்கிறவங்களா இருக்கணும். வகையறுத்து பார்க்கல அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போன மாதிரி நாமளும் என்ன செய்ய முடியும், விழுந்து போக வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ரெண்டாவதா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து மூலியமாக மீண்டும் அந்த ஏதேன் தோட்ட உறவை நம்மோடு கூட கர்த்தர் இணைத்து
அந்த ஆதி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இப்ப நம்ம உள்ள வந்திருக்கோம். விசுவாசத்தினால் நாம் பிழைத்து தேவனுக்குள்ள மறுபடியும் இணைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இப்பயும் சில சத்தங்கள் நம்ம காதுல விழுகுது. அந்த சத்தங்களை குறித்து ரொம்ப ஆய்வு பண்ணணும். 1 யோவானின் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால், உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறபடினால், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், அப்படியே பைபிள்ல அங்க ஒரு கோடு போட்டுக்கணும். என்னது? நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று, அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று எப்படி என்னமா சோதித்து அறியணும். அன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சோதித்து அறியக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு சத்தம் பிறக்குது, ஒரு உபதேசம் எனக்கு வருது, யாரோ ஒருவர் எனக்கு நயம் காட்டி சில வார்த்தைகளை பேசுறாங்க, ஆசை வார்த்தைகளை பேசுறாங்க. நீ இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பரிசோதித்து பார்க்கணுமா. எல்லா ஆவிகளும் கடவுளுடைய ஆவி 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 அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த எல்லா ஆவியும் உண்மையிலேயே பைபிள்ல சொல்லப்பட்ட ஆவி மாதிரி தான் அவங்க போதிக்கிறார்களா என்பதை நாம் சோதித்து அறிய வேண்டும் என்று இறை வார்த்தை நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாக எச்சரித்து இருக்கிறது. நாம் இன்னைக்கு சோதிக்கிறோமா? நமக்கெல்லாம் உணர்ச்சி, கோபம், உடனே ஏதாவது ஒன்று சிந்திக்கிறோம். ஆனா கடவுள் நம்மிடத்துல பேசும்போது, இடைபடும் போது, வேத வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது, அதை கொஞ்சம் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆவி ஆவின்னு சொல்றாங்களே, அதை குறித்து கொஞ்சம் நம்ம நிதானிப்போம். நிதானிக்கிற அந்த பக்குவம் இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகிட்ட இல்ல. இன்னைக்கும் ஒருவேளை சாத்தானுடைய அந்த கள்ள உபதேசத்துல சிக்கிடுவோமோ அப்படின்னு அன்னைக்கும் பவுல் பதறினாரு. அன்னைக்கும் பவுலடிகள் பதறினாரு. எப்படி அவர் சொல்லும் போது சொல்றாரு, அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல உங்கள் இருதயமும் வஞ்சிக்கப்பட்டு போயிருமோ அப்படிங்கிறது அவர் அப்படியே கற்ப வேதனைப்பட்டு அவர் கதறுகிற அந்த வார்த்தைகளை வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். அன்னைக்கும் தேவ மனிதர்கள் மக்களை பார்த்து பரிதபிக்கிற ஒரு காரியம் இதுவாகவே இருந்தது. இன்னைக்கு அநேக கள்ள காரியங்கள். ஏன் ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, கடைசி நாட்களிலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழும்புவாங்களாம். ஆண்டவர் பதறாரு கள்ள தீர்க்க தரிசனத்தை பார்த்து. ஆனா கள்ள தீர்க்க தரிசனத்தை கேட்டுட்டு நாம பதறது இல்லை. இன்னைக்கு நாம அந்த கள்ள தீர்க்க தரிசனத்தை எப்படி பாக்குறோம்? ரொம்ப இனிமையா, டேய் சூப்பரா பேசுறாரு, அருமையா பேசுறாரு, அடடா நல்ல வார்த்தையா பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறோம். அது நிறைவேறுதா, நிறைவேறாம போகுதா, அவர் சொல்ற விஷயங்கள் 100% அது பலிக்குதா பலிக்கலையா, அதெல்லாம் நம்ம கருத்துல அதெல்லாம் ஆராயறதே இல்லை இன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கு சாத்தானுடைய சத்தம் இன்னைக்கும் திருச்சபையை பதம் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதா இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் சபையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கடைசியாக கொடுத்த ஒரு கட்டளை உண்டு. அவர் உபதேசித்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு உபதேசித்து அவர்கள் அதை கைக்கொள்ள வேண்டும்படியாக செய்தார். இதை நம்ம உறுதியாக செய்யணும். எரேமியாவின் புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல ஒரு வசனம், ஆண்டவரே பதறாரு கள்ள தீர்க்கதரிசனத்தை பார்த்து. நாம என்ன செய்யறோம்னா கள்ள தீர்க்கதரிசிகளை சிவப்பு கம்பளம் போட்டு வர வைக்கிறோம். இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய நற்செய்தி கூட்டத்துல பாத்தீங்கன்னா இது போன்று கள்ள உபதேசங்கள் செய்கிற ஊழியர்களை, கள்ள அற்புதங்களை செய்கிற ஊழியர்களை, கள்ள தீர்க்க தரிசனம் அறிவிக்கிற ஊழியர்களை தான் ஆவலா ஆட்களும் கூப்பிடுறாங்க. அதுவும் பாரம்பரிய சபைகளும் இதே வேலையை செய்து நிறைய இடத்துல. அதுதான் வருந்தத்தக்க செய்தி. சொல்லுவாங்கல்ல, தனக்குத்தானே யானை மண்ணவாரி போட்டுக்குமா. யானை என்ன செய்யுமா? தனக்குத்தானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த மிஷனரிகளுடைய தாக்கத்துல இருக்கிற சில பாரம்பரிய திருச்சபைகள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஊழியர்களை தான் கூப்பிடணும். ஏன்னா அப்பதான் கூட்டம் நிறைய வரும். கூட்டம் நிறைய வரும். நிறைய வருங்கும் போதே எனக்கு அதான் ஞாபகம் வரும். இந்த கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்குமா, அந்த வழியா போகிறவங்க எத்தனை பேரு வசனத்தை பேசுற ஆட்கள், சத்தியத்தை பேசுற ஆட்கள், உண்மையை பேசுற ஆட்களை அந்த வார்த்தையை கேட்டு வர்ற ஜனங்கள் சொற்பமான ஜனங்கள். அதே இது கள்ள தீர்க்க தரிசனம் அறிவிக்கிற மக்களுடைய கூட்டத்தை பாருங்களேன், எண்ண முடியாத அளவு இருப்பான். எங்க இருந்தா வர்றானே தெரியாது, திரள் 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 திரளா வருவான். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் எப்படி பதறாரு பாருங்க. எல்லாரும் பைபிளை திருப்பணும். பைபிளை பக்கத்துல அப்படியே என்ன செய்யக்கூடாது, வச்சுக்க கூடாது. அப்படியே உங்கள் வேதத்தை திறந்து பைபிள் என்ன சொல்லுது,
எரேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை 31வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம், திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. அம்மா, எந்த தேசத்துலமா? இஸ்ரவேல் தேசத்துல. இஸ்ரவேல் தேசத்துல நீங்க நினைச்சுக்கங்க, நான் சபைக்குள்ள என்ன நடக்குது? திகைக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குது? தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியனோ அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி சொல்றான், ஆனா அந்த கள்ள தீர்க்கதரிசி தான் எடுத்து ஆயர்களும் பயன்படுத்துகிறார்கள், ஆசாரியர்களும் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். ஏன்? அப்பதான் நிறைய ஆதாயம் வருது. ரெண்டும் கை கோர்த்துக்கிறாங்க. இப்ப ஐயா அழகா சொன்னாரு, நிறைய இடங்கள்ல இன்னைக்கு என்ன நடக்குது? இதுதான் நடக்குது. வருமானத்திற்காக இன்னைக்கு சுவிசேஷ காரியங்களை வருமானத்துக்காக பயன்படுத்துறாங்க. அதனாலதான் ஒருவர் செய்கிற உபதேசம் தவறான உபதேசம், கள்ள உபதேசம் என்று தெரிந்தும் கூட இன்னைக்கு திருச்சபையிலே அவர்களை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு அவல நிலையை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இதுல திருச்சபை மக்கள் எல்லாம் ஒத்துமையா இருக்கணும். கண்ட காரியத்துக்கெல்லாம் சண்டை போடுறோம் இல்ல, போராட்டம் பண்றோம் இல்ல, சத்தியத்துக்காக போராட்டம் பண்ணுங்க ஐயா. நம்முடைய போராயுதம் எதற்காக இருக்கணும்? வசனத்துல இருக்கணும் நம்ம போராயுதம். ஐயா ஆயரே, வசனம் இப்படி சொல்லுகிறது, ஏன் நம்ம சபையில இப்படி செய்யறோம்? ஏன் நம்ம இதை பண்ணணும்? கேளுங்க, அதுக்கு நீங்க போராடுங்க. ஒண்ணுமில்லாத அற்ப விஷயத்துக்காக என்ன செய்யறோம்? கொடி தூக்குறோம், போராட்டம், புரட்சி செய்யறோம். இன்னைக்கு உலக மக்களை போல. அருமையானவர்களே, மறுபடியும் சொல்றேன், என் நாடுகளின் சத்தத்துக்கு செவி சாய்க்கும். நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தால் இன்றைக்கு தேவ சத்தத்துக்கு திரும்பியே ஆகணும். இந்த இரண்டாவது வார்த்தையாக உங்களோடு பேசுகிற வார்த்தை, தேவ சத்தத்துக்கு திரும்புங்கள். சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு 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 அவனுக்கு பின்னால போனது போதும், நம்ம அழிஞ்சு போனது போதும், நம்முடைய வாழ்க்கை சூனியமாக போனது போதும். தேவ சத்தத்துக்கு திரும்புங்கள். தேவ சத்தத்துக்கு திரும்பும் போதுதான் நமக்கு ஜீவன். என் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். என் சத்தத்துக்கு எவன் செவி சாய்க்கிறானோ அவனுடைய பாதைகள் ஜீவனாய் ஓடும் என்று கர்த்தர் பேசுகிறாரே. வார்த்தைக்கு திரும்பும் போது, இறை வார்த்தைக்கு நாம் திரும்பும் போது நம்முடைய பிழைப்பு, ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டை தேடி வரும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா அநேக ஊடகங்களுடைய இறைச்சல் ஜாஸ்தி. எங்கு பார்த்தாலும் மனுஷ உபதேசம், ஆசைகள், மனித ஆசைகளை குறித்து தூண்டுகிற காரியங்கள். செல்போன் அதிக நேரம் விசுவாச பிள்ளைகளை என்ன பார்க்கறாங்க? தேவ வார்த்தையை பார்க்கறாங்களா? சார், நான் இங்க வந்து உட்கார்றதே பெரிய விஷயம். வீட்டுல உட்கார்ந்துட்டு பாத்தீங்கன்னா சில பெண்கள்லாம் தேவ சத்தத்துக்கு செவி சாய்க்கிறது இல்ல. கொஞ்ச நேரம் நல்ல உபதேசத்தை கேட்போம், கொஞ்ச நேரம் வேதத்தை எடுத்து தியானிப்போம், சும்மா இருக்கிறமே அப்படின்னு இல்ல, போட்டு நாடகத்தை என்ன செய்யறது? போடுறது. நாடகத்துல யாரு பேசுவா? இயேசு பேசுவாரா? அம்மா, நீங்க பாக்குற நாடகத்துல எல்லாம் இயேசு பேசிக்கிட்டு இருக்காரா? யாரு பேசிக்கிட்டு இருக்கிறா? நாடகத்தின் வழியாக மனித போதனைகள் அதுல நிரம்பி இருக்கும், லோபத்தனமான போதனைகள் அதுல நிரம்பி இருக்கும். அதுக்கு உள்ள சாத்தானோ குசு குசு குசுன்னு பேசுவான். ஆமா, நல்லா இருக்கிற குடும்பத்துல எதையாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த நாடகத்தின் மூலியமாகவே நம்முடைய மைண்ட் அப்படியே என்ன செஞ்சிருவான்? மலிக்கிறோம். அப்படியே அதுலயே மயங்கி கிடப்போம். சில ஆளெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கு நாடகத்தை திறப்பான், நைட்டு 11:30 மணி வரைக்கும் நாடகம் விடாம ஒரு நாடகம் கூட மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஊறி போறது. எந்த சத்தத்தை கேட்கறது? ஐயா, உங்க செவியிலே எந்த சத்தத்தை அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? எதற்கு அதிகமாக நேரத்தை கொடுக்கிறீர்கள்? அன்னைக்கு சீசர்கள்லாம் சொன்னாங்க, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. 24 மணி நேரம் இயேசு கூட ஒட்டிக்கிட்டே இருந்தாங்க அன்னைக்கு சீசர்கள். அந்த ஒட்டிக்கிட்டே இருந்தவங்களை வச்சுதான் உலகத்தையே ஏசப்பா கலக்குனாரு. இன்னைக்கு நம்ம எதோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம்? நாடகம் பேரெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் பார்க்கறது இல்ல. உங்ககிட்ட கேட்டா அழகா சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். வேணாம் அது. ஆக மொத்தம் எதற்காக கர்த்தர் இப்ப உங்ககிட்ட பேசுறாரு அப்படின்னா, அதெல்லாம் கொஞ்சம் குறைங்க இல்ல, அதையெல்லாம் டஸ்டர் வச்சு என்ன பண்ணுங்க, அழிங்க. முடிஞ்ச அளவுக்கு தேவ வார்த்தைகள் என்ன செய்யணும்? கேட்கணும். ஏதாவது ஒரு காரியமா, சபையில ஒரு காரியம் செய்ய போறோமா, ஆலோசனை எங்க கேட்கணும்? மனுஷ ஆலோசனைகள் அல்ல, மனித ஐடியாக்களை அல்ல, பைபிள்ல இருந்து எடுக்கணும். அத எப்படி நம்ம செய்யலாம், சிறப்பா எப்படி செய்யலாம், என்ன காரியம், குடும்பத்துல ஒரு காரியத்தை முடிவெடுக்க போறோமா, அந்த முடிவெடுத்தல் எங்க இருக்கணும்? எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. இதை நீங்க தெளிவா வாசிங்கன்னா
எல்லாத்துக்கும் முடிவு இதுல இருக்குது. அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆட்கள்லாம் போட்டிருப்பாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எந்த காரியம் கர்த்தரால் வந்தது? திருமணத்துல என்ன செய்வோம்? இந்த காரியம் வசனம் மட்டும் மேல போட்டுக்கிறது. ஆனா அந்த திருமணத்துல முடிவெடுத்து பிளான் பண்ணி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த எல்லா ப்ராசஸும் பைபிள்ல இருந்து செய்றீங்களா இல்ல வெளியே உலகத்தை பார்த்து செய்றீங்களா? எல்லா காரியமும் நைஸா, ஐயா அவங்க என்ன ஆளுங்க தெரியுமா, கொஞ்சம் விசாரிச்சு, வெளியே தெரிய வேணாம், நீங்க விசாரிச்சு என்ன செய்யுங்க, அவங்க என்ன ஆளுங்கன்னு நீங்க பாத்துக்கங்க. அப்புறம் நாங்க கேட்டா சங்கடமாய்க்கிறேன், நாங்க நல்ல மாதிரி இருந்துக்கணும். அதனால எவ்வளவு தேரும் கொஞ்சம் அதை கொஞ்சம் விசாரித்து, எவ்வளவு தேரும், எத்தனை கிலோ தேரும், கன்னியாகுமரி ஆக்கம் சொல்லவே வேணாம். நாங்கெல்லாம் அங்க கிராமில் அளந்துகிட்டு இருந்தா நீங்க கிலோவில் தான் அளப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி நாசூக்கா விசாரிக்கிறது. ஆனா பத்திரிக்கையில மேல போடுறது என்னது? இந்த காரியம் நம்மள மாதிரி பயங்கரமான ஆட்கள். அதுதான் நான் சொல்லுவேன், உலகத்திலேயே கொடூரமான ஒரு விலங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மனுஷன் மட்டும்தான். உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப பயங்கரமானது. மனுஷன் மட்டும்தான் இன்னொரு மனுஷனை பார்த்து பயப்படுவான் தெரியுமா? ஒரு பெண் வேலையை முடிச்சுட்டு நைட் நேரத்துல நடந்து வர்றான்னு வச்சுங்களேன், அவ வரும்போது பயப்படுறது, சிங்கம் புலி வந்தா கூட அவளை பயப்பட மாட்டா. எதிர்த்தாப்புல ஒரு மனுஷன் கண்ணுக்கு தெரிஞ்சானா போதும் பீதி அடைஞ்சிருவா தெரியுமா? உண்மையிலேயே நம்ம யாரை பார்த்து பயப்படுறோம்? இன்னைக்கு மனுஷன் தான் மனுஷனை பார்த்து பயப்படுறோம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஆட்கள் நம்ம எல்லாம். பெரிய திண்டுக்கல் பூட்டா வீட்டை போட்டு போறோம். எதுக்காண்டி போட்டு போறோம்? சிங்கம் வந்து திறந்துரும்னா, புலி வந்து திறந்துரும் பூட்டு போட்டு போறோமா? யாருக்கு பூட்டு போட்டு போறோம்? பூட்டு போட்டு 4 பிடிச்சு தொங்கி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு போட்டு போறோம். எதுக்கு? யாருக்கு பயந்து? மனுஷனுக்கு பயந்து. மனுஷனுக்கு பயந்து இன்னைக்கு. அப்ப மனிதன் எவ்வளவு பயங்கரமான ஆள்னு பாத்துக்கங்க. ஆமா, நம்ம எல்லாம் நல்லவங்க மாதிரி நமக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நாவு அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும் என்று சொல்லுகிறார். நம்ம பயங்கரமா ஆண்டவருக்கே டிமிக்கி கொடுக்கிற ஆள் நம்ம எல்லாம். ஆமா, பத்திரிகையில் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு போட்டுட்டு எல்லா பிளானும் பாத்தீங்கன்னா மனுஷ யோசனை, எல்லாம் மனுஷ பிளான், எல்லாம் சாத்தான் கொடுக்கிற பிளான உள்ள போட்டு வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட சண்டை பிரச்சனை. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசாசு சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனாலதான். எப்போது நாம் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில பிழைப்பு ஏற்படும். அங்கதான் சமாதானம் இருக்கும், அங்கதான் வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. சாட்சியா சொல்றேன், எங்க ஃபேமிலியில எங்களுடைய குடும்பத்துல பெண் எடுக்கும் போதும் மாப்பிள்ளை எடுக்கும் போதும் எந்த உலகத்தனமான காரியத்தை நாங்க விசாரிச்சது இல்லை. கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், மனசளவு கூட நினைச்சதே இல்லை. அந்த சகோதரி சபைக்கு போறவங்களா, ரட்சிக்கப்பட்டவங்களா, பயபக்தியா இருக்கிற குடும்பமா, சாட்சி உள்ள குடும்பமா, போதும், அது போதும் எனக்கு. அந்த குடும்பத்துல நான் பெண் எடுக்கிறேன், அந்த குடும்பத்துல நான் பையன் எடுக்கிறேன். எடுத்து பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. 11 வருஷம் ஆச்சு என் மனைவிக்கு நானும் திருமணம் பண்ணி. அந்த அம்மா பாருங்க, எனக்கு கீழே இடுப்புக்கு கீழே தான் இருப்பாங்க. ஆமா, ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஜாடி பெருசா இருக்கும், மூடி என்ன இருக்கும், சின்னதா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜோடி ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்ன வரைக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி. என் குடும்பத்துல நாங்க ஒரு நாள் கூட கோவிச்சு இரவுல போனது ஒரு நாள் தான். அப்படியே இருந்தாலும் கூட அந்த மாலை வேளையிலே சமாதானம் ஆகும். அவ்வளவு ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பம். கல்யாணம் ஆகும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஈர்ப்பு மகிழ்ச்சி இருக்கும் பாத்தீங்களா? 11 வருஷம் ஆகி இன்னும் எங்களுக்கு குறையல. அந்த அளவு ஒருவருக்கு ஒருவர் நேசித்து புரிந்து கொண்டு சாட்சியோடு வாழும்படி, ஒரு தேவனுடைய பிள்ளைனா எப்படி வாழணும், ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம்னா எப்படி வாழணும் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு முன்பாக வாழும்படி எங்களை அங்க வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க எல்லாம் அப்படி வாழணும். புருஷன் பொஞ்சாதி எப்படி பைபிள்ல வாழணும்னு சொல்லி இருக்கிறதோ அது மாதிரி என்ன செய்யணும்? வாழணும். ஒரு திருச்சபை எப்படி திருச்சபைக்குள்ள வாழணும்னு வேதம் சொல்லி இருக்கிறதோ அது மாதிரி என்ன செய்யணும்? வாழணும். அதுக்கு தான் உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, அதுக்கு தான் போராடினாரு. சபையிலே வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நாம தான் ஏன் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்? வேதம் சொல்கிறது, நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமா இருங்கள். நம்மளை கொண்டு போய் வச்சோம்னா அந்த இடம் பிரகாசமா இருக்கணும். ஆனா உங்களை கொண்டு போய் வச்சா யோசிப்பீங்க, என்ன கொண்டு போய் வச்சா? ஆமா, ஆனா வேதம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆசையும் ஆவலும் அப்படிப்பட்டதா இருக்குது. இன்னைக்கு நம்ம தேவ சத்தத்துக்கு என்ன செய்யணும்? திரும்பணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் உலக சிந்தனைகள், உலக ஆசைகள், சாத்தானுடைய போதனைகள் நிரம்பி கிடக்குது இந்த உலகம் முழுவதும்.
அநேக கள்ள உபதேசிகள் இன்னைக்கு பெருக்கெடுத்து கிடக்குறாங்க. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் சாத்தான் அவர்கள் மூலியமாக என்ன செய்யறான்? வேதத்தை திரித்து உபதேசித்து கொண்டு வருகிறான், வஞ்சனை செய்து கொண்டு வருகிறான். தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல திகழக்கூடிய ஒரு நாட்கள் இந்த காலம். இன்னைக்கு நாம் மனம் திரும்புகிற காலம், இன்னைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு திரும்பக்கூடிய காலம் இந்த காலம். நம்முடைய திருச்சபைகள் என்ன குறைவு இருக்குது? நம்ம வேத புத்தகத்திலிருந்து எதை விட்டு நம்ம பின்வாங்கி வந்துட்டோம்? திரும்பிருங்க இன்னைக்கே கர்த்தருடைய சமூகத்துல. யாரும் நம்ம சபையை பார்த்து என்ன சொல்லக்கூடாது? குற்றம் சொல்லக்கூடாது. நம்ம சபையை கை நீட்டி ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிற காரியம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, மனிதர்களுக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்யுங்கள். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. உலகம் தீங்குக்குள்ள கிடக்குது, உலகம் பாவத்துக்குள்ள கிடக்குது, உலகம் சண்டைக்குள்ள கிடக்குது, எல்லா வம்புக்குள்ள கிடக்குது உலகம். ஆனா நாம அப்படி என்ன செய்யக்கூடாது? நாம தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வேறு ஒன்றுக்கும் அது உதவாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் குறித்து வேதம் அப்படி பேசுகிறது. நீங்க தான் உப்பா இருக்கிறோமா? இந்த சபை சாட்சியா இருக்குதா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க குடும்பம் தேவனுக்காக சாட்சியா நிக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேதத்தில் இருந்து உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாயுங்க, மனுஷ ஆலோசனைகளுக்கு செவிசாச்சிராதீங்க. வயசுதான் அவர் தன்னுடைய அப்பா கிட்ட போய் கேட்கிறாரு, அப்பா எங்களை அனாதையா நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க, எங்க கூட நீங்க இல்ல, பரவாயில்ல, ஆனா நீங்க சம்பாதித்த சொத்து எங்களுக்கு உரியதாக இருக்குது இல்ல, எங்களுக்கு வேண்டியதை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார். அந்த சின்ன பையன், 20 வயசு பையன் தன்னுடைய அப்பா கிட்ட கேட்டிருக்கிறாரு. அப்பா கிட்ட கேட்கும்போது அவர் தரமாட்டேன்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு. நானும் உனக்கு இல்லை, என் சொத்து உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் கோபப்பட்டுட்டு போயிட்டான். இரண்டாவதாக அந்த தகப்பன் என்ன செய்திருக்கிறாருன்னா, ஜோசியம் பார்த்திருக்கிறாரு. போய் எங்க பார்த்திருக்கிறாரு? ஜோசியம். போய் பார்க்கும்போது அந்த ஜோசியக்காரர் சொல்லியிருக்கிறாரு, உன் பையனால் உனக்கு ஆபத்து இருக்கிறது என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். பிசாசனுடைய சத்தத்தை பாருங்க. அதனாலதான் நம்ம எந்த முடிவெடுத்தாலும் வேற போக கூடாது. எங்க போகணும்? பைபிளுக்கு போகணும். ஐயா, எனக்கு எதிராக யார் வந்தாலும், என்னை பிடிக்காம யார் என்ன செஞ்சாலும் நாம் கர்த்தருடைய கரத்துல விட்டு கொடுத்துடணும். ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளும், என் எதிரிகளை நீர் பார்த்து கொள்ளும், என் எதிரிகளை கூட நான் நேசிக்கும்படி எனக்கு ஆற்றலை தாரும், என் எதிரிகளை கூட என் சிநேகிதர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த வலிமை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கணும். வசனம் அப்படி சொல்லுது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனுக்கு என்ன செய்வாங்களாம்? சிநேகிதர்களாக மாறுவார்கள். உங்கள் சத்துருக்களையும் உங்க சொந்தக்காரர்களாக, உங்க சிநேகிதர்களாக, உங்க நண்பர்களாக மாற்றும்படியாக தெய்வம் உங்களுக்கு என்ன செய்வாரு? உதவி செய்வார். தேவனிடத்துல கேளுங்க, அழகா நடத்துவார். ஆனா இந்த மனிதர் போய் ஜோசியம் பார்த்திருக்காரு. ஜோசியத்தில் இப்படி சொல்லவும் என்ன பண்ணினாரு தெரியுமா? அடுத்த முறை தன் மகனை வீட்டுக்கு அழைத்திருக்கிறார். மகனும் வந்திருக்கிறாரு. அப்பா தானே அழைக்கிறாரு, ஏதோ ஒரு நல்ல காரியமா இருக்கும், ஒருவேளை எனக்கு சேர வேண்டிய காரியத்தை கொடுத்தா நானும் எங்க அம்மாவுமாவது நல்லபடியாக வாழ்ந்து கொள்வோம் என்று ஆசையோடு தன் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அப்பா அந்த மகனை பிடித்து கழுத்தை நெரித்து கொன்று, நினைச்சு கூட பார்க்க முடியல, கறிக்கடையில கறியை வெட்டுற மாதிரி துண்டு துண்டாக பீஸாக வெட்டி பலரிடத்துல கரத்துல கொடுத்து அங்கங்கே கொண்டு போய் போட சொல்லிட்டாங்க. இறுதியாக இதுக்கு யார் காரணம்னு சொல்லும் போது அவருடைய தகப்பனே தன் 20 வயது மகனை கண்டம் துண்டமாக வெட்டி எறிந்தது தெரிய வந்தது. என் மனசு ரொம்ப உடைஞ்சிருச்சுங்க. ஒருவேளை அவரு அந்த சத்தத்தை, அந்த பொல்லாத சத்தத்தை கேட்கறதுனால தான் இந்த விளைவு ஏற்பட்டுச்சு. அதை கேட்காம விட்டுருந்தாருன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த பையன் இன்னைக்கு பிழைச்சிருப்பான், அந்த குடும்பம் இன்னைக்கு சமாதானமா இருந்திருக்கும். பையனால் ஆபத்து அப்படின்னு சொன்ன அந்த காரியத்தை பாருங்க, அவர் நம்பி ஏதோ தன்னுடைய உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி பையனையே கொண்டுட்டாரு. கடைசியில ஜோசியர் சொன்னது நடந்துச்சா இல்லையா? இப்ப ஆபத்துன்னு சொன்ன மாதிரி நடந்துச்சுதான். ஆனா அது எப்படி நடந்துச்சு? வேறு விதமாய் நடந்துச்சு. உண்மையை சொல்ல போனா பிசாசு அப்படிதான் செய்வான். சில நேரத்துல பிசாசு சொல்றது நடக்கும். ஏதேன் தோட்டத்துல பிசாசு ஆதாம்கிட்ட சொல்லும் போது, இந்த கனியை புசிக்கும் போது உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவனை போல மாறுவா என்று சொன்ன உடனே ஆமா கண்ணெல்லாம் திறக்கப்பட்டுச்சு, எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த கண்ணு உண்மையான ஆரோக்கியமான கண்ணான்னு கேட்டா இல்ல, பாவம் நிறைந்த கண்ணாக அது என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. பிசாசு அப்படிதான் வஞ்சிப்பான். கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குமா, ஆனா அவனுடைய வார்த்தைகள் வஞ்சிக்கிற வார்த்தையாக, முழுவதும் முழு குடும்பத்தையும் கெடுத்து போகிற ஒரு வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கையில் அது அமைந்துவிடும். தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து அழைக்கிறார், தேவ சத்தத்துக்கு திரும்பி வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார்.
ஒரு பையனை கூட்டிக்கிட்டு ஒரு தகப்பனார் என்ன செஞ்சாராம், ஒரு பெரிய திருவிழாவுக்கு போனார். மிகப்பெரிய கூட்டம், ஆங்காங்கே அழகான வர்ணமயமான விளக்குகள் அர்ணிக்கப்பட்டு நிறைய கடைகள். ஜாலியா அந்த பையனை கூப்பிட்டு அந்த கூட்டத்துக்கு போறாரு. அப்பா கூட்டத்துக்குள்ள போகும்போதே சொன்னாரு, மகனே என் கையை மட்டும் என்ன செஞ்சிடாத, விட்டுறாத, கெட்டியா பிடிச்சுக்கோ, ஏன்னா கூட்டம் ரொம்ப பெருசு, காணாம போயிருவப்பா, கெட்டியா பிடிச்சுக்கோ அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு. சரிங்கப்பா அப்படின்னு கேட்டுட்டு இறுக்கமா அப்பா கரத்தை பிடிச்சிட்டு அந்த பையன் போனான். இடையில ஒரு பலூன் வியாபாரி வந்தார். பலூன் விற்கிற வியாபாரி அழகழகா கலர் கலரா பலூனை கொண்டுட்டு அப்படி போன உடனே கொஞ்சம் கொஞ்சமா அப்பா கரத்தை விட்டுறக்கூடாதுன்னு அப்பா சொன்னாரு, அதெல்லாம் மறந்து போய் இந்த பையன் என்னமாச்சான், அந்த கலர் கலரான பலூன் மேல ஆசைப்பட்டு அப்படியே நழுவி கூட்டத்தை விட்டு கொஞ்சம் கிராஸ் பண்ண, அவ்வளவுதான். அப்பாவும் பையனை என்ன செஞ்சிட்டாங்க, பிரிந்து விட்டார்கள். அந்த கூட்டத்துல தேடி கண்டுபிடிக்கிறது மிக மிக கடினம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கடந்து போச்சு. இது மாதிரிதான் இன்னைக்கு ஏசப்பாவை பிடிச்சு நடந்த நம்முடைய சபைகள் பலூன் வியாபாரிகளை போல கலர் கலரா வித்த காட்டுற சில ஆட்களை நம்பி கரத்தை விட்டுட்டு எங்க போறது, அங்க அப்படியே இழுக்கப்பட்டு போறது. எனக்கு சொல்லும் போது ஒரு ஞாபகம் எனக்கு வருது. நான் என் பொண்ணை கூட்டிட்டு நான் தான் காலையில ஸ்கூலுக்கு விடுவேன். என் பொண்ணு வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, சின்ன பொண்ணு, இப்பதான் 3rd ஸ்டாண்டர்ட் போயிருக்கிறா. ஆக்சுவலா இது நடந்தது பாத்தீங்கன்னா போன வருடம் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் தான் கொண்டு போய் விடுறேன். அப்ப அந்த ஸ்கூலினுடைய கேட்டு வாசல்லையே பாத்தீங்கன்னா பஞ்சு மிட்டாயும் பலூனும் விற்கிற ஒரு வட மாநிலத்து பையன் வந்து நிக்கிறான். எங்க ஸ்கூல் கேட்டிலேயே நான் பார்ப்பேன். எப்ப பார்த்தாலும் வெளியே வந்தோடனே அப்பா பஞ்சு மிட்டாய்ப்பா. அவன் வேற நல்லா அழகா என்ன செய்வான், நல்லா இவ்வளவு பெருசா ஊதி வச்சிருப்பான். பஞ்சு மிட்டாய் இவ்வளவு பெருசா இருந்தாலும் உண்மையிலே பஞ்சு மிட்டாய் எவ்வளவுதான் இருக்கும், அமுக்குனீங்கன்னா இவ்வளவுதான், காலனா முட்டாய்க்கு தராது அந்த அளவுக்கு பஞ்சு மிட்டாய். ஆனா அந்த பஞ்சு மிட்டாய் அப்படியே வச்சு அதுல ஒரு கவரை போட்டு அந்த கவரையும் ஊதி வச்சிருப்பான் பாருங்க. அப்படியே கலர் கலரா, வெள்ளை கலரு, பிங்க் கலரு அப்படின்னு வச்சிருப்பான், ரோஸ் கலர் அது இதுன்னு கலர் இருக்கும். பலூன் கலர் கலரா தொங்க விட்டு இருந்தான். டெய்லி இந்த கேட்டு வாசலை விட்டு அந்த பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு போன உடனே இந்த அப்பாவை தொந்தரவு பண்ணி சில பிள்ளைகளாம் வாங்கிட்டு போயிடும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என் பிள்ளை என்னதான் கதறினாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நான் இழுத்துட்டு போயிடுவேன். அது மாதிரி பல முறை இழுத்துட்டு போயிட்டேன். உள்ளக்க ஒரே ஆதங்கம், ஆண்டவரே இவன் கேட்டு வாசல்ல இப்படியே வந்து நிக்கிறானே, ரொம்ப தொந்தரவா இருக்கு ஆண்டவரே, எத்தனை சின்ன பிள்ளைங்க அது வேணும் கேட்கிறாங்க, இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது, இது மாறினா நம்ம போய் சொன்னோம்னா அது சரியா இருக்காது. அப்படிதானே? உனக்கு என்னையா, நீ வாங்குறன்னா வாங்கு, வாங்கலைன்னா போ. நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்றாங்க இன்னைக்கு. உனக்கு பிடிக்கலன்னா போ, நீ எதுக்கு கடிந்து கொள்ற, நீ எதுக்கு அதை தப்புன்னு சொல்ற, சொல்லாத, அந்த மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. அப்ப நான் மனசுக்குள்ளேயே வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வைரல் ஆனிச்சு. ஒரு வீடியோ வைரல் ஆனிச்சு. என்ன வீடியோ தெரியுமா? இந்த வட மாநிலத்து ஆட்கள்லாம் இந்த பலூனை எப்படி தயாரிச்சு பிள்ளைகள்கிட்ட விற்கிறாங்க, இந்த பஞ்சு மிட்டாய் எப்படி தயாரிச்சு விற்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன காணொளி. அவங்க செஞ்ச அந்த தொழிற்சாலையில இருந்து எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டான். பாருங்க எப்படி கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்காருன்னு. நான் உள்ளத்திலேயே பொறுமிக்கிட்டு இப்படி பண்றானே, இப்படி வாசல்லே வந்து விற்கிறானே, தவிர்க்கவும் முடியலையே நினைச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்த சில வாரத்துல அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வைரல் ஆகுது. அதுல பாத்தீங்கன்னா அந்த பஞ்சு மிட்டாய் எப்படி தயாரிக்கிறான் தெரியுமா? சுகாதாரமே அற்ற ஈக்கள் மொய்க்கிற அந்த ஒரு இடத்துல செப்பல் கூட அவன் போடல, வெறும் காலில் அந்த மாவெல்லாம் சதக்கு 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 சதக்குன்னு என்ன செய்யறான், மிதிச்சு அதை ரெடி பண்ணி, அப்புறம் சொல்லவே வேணாம், நம்ம வட மாநிலத்தவர்கள் நல்ல வாயில நிறைய வச்சுக்கிட்டு அந்த பாக்கெட்டுக்கு, பஞ்சு மிட்டாய் பாக்கெட்டுக்கு பாத்தீங்களா, அதை உள்ளத்துல ஒரு ஊதுறான். அப்படி ஊதுனோன்னா அப்படி பல்ப் அழகா அப்படி வருது, டக்குன்னு எடுத்து கட்டுறான். அப்புறம் வாயில என்ன செய்யுது, அப்படி ஒரு 2 மெல்லு. என்னது? புனித பொருட்கள். புனித பொருட்கள் கேட்டுப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் இன்னைக்கு புனித பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த புனித பொருளை உள்ள என்ன செஞ்சிருக்காரு? பரிசுத்தமான பொருள். ஆமா, கேன்சர் வியாதியை உண்டாக்குற பொருள், பல வியாதிகளையும் கொண்டு வந்து குடும்பத்தை சீரழிக்கிற பொருள். அந்த பொருளை துணிச்சுக்கிட்டு அதே வாயில ஊதுறான், கட்டுறான், ஊதுறான், கட்டுறான், ஊதுறான், கட்டுறான். இந்த வீடியோ வைரல் ஆன உடனே எங்க பார்த்தாலும் வந்துருச்சு, இனிமே என்ன செய்யக்கூடாது, இந்த
பஞ்சு மிட்டாய் எவனும் விற்க கூடாது, இது சுகாதாரமற்றது, வாங்காதீங்கிற நியூஸ் கொட்டை எழுத்துல நியூஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. நான் பார்த்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணினேன். சரின்னு பார்த்தா அடுத்த வாரத்தில் போறேன், முன்னால வச்சிருந்த பஞ்சு மிட்டாய்க்காரன் ஆளை காண ஓடிட்டான். ஸ்கூலே துரத்தி விட்டுருச்சு. இனிமே இந்த சைடு என்ன செய்யக்கூடாது, நீ வரவே கூடாது அப்படின்னு துரத்தி விட்டுருச்சு. ஏதோ யோசிக்கிறீங்க, நான் பஞ்சு மிட்டாய்க்காரன் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க வேற எங்கேயாவது போயிடாதீங்க. நான் யாரை பேசிக்கிட்டு இருக்கிறேன்? பஞ்சு மிட்டாய்க்காரன் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் ஆரோக்கியமற்ற உபதேசங்களை கலர் கலரா டிசைனா நம்ம ஏமாத்தும்படி, சின்ன பிள்ளைகளுக்கு மிட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி, இன்னைக்கு காலங்காலமா கத்தருக்காக வைராக்கியமா இருந்த குடும்பங்களை கூட பிசாசு என்ன செய்யறான், கலர் கலரை வச்சு ஏமாத்துறான். என்ன ஊதுறான்னா என்ன ஊதுறான், பூ ஊதி கட்டின மாதிரி. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பூ ஊதுற, எதை போட்டுட்டு ஊதுறான் தெரியல, அது என்ன ஆவினே தெரியல. 1 யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்ல, எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டாயிருக்கிறதா என்று சோதித்து பாருங்கள். திருச்சபையை நீ சோதித்து பார்க்கறீங்க. ஊதுறானே வந்து, அந்த ஊதுற ஆவி என்ன ஆவின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அந்த ஆவி வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை யோசிச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் ஃபீலிங்கா, நிறைய கவலையோடு இருக்கிறாய் மகளே அப்படின்னு சொன்ன உடனே வளர்ந்ததே கண்ணீர். எப்பா பிசாசு இப்படிதான் வஞ்சிப்பான், பிசாசு இப்படிதான் வஞ்சிப்பான். நான் கேட்கிறேன், சில எல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல நம்ம கிட்ட, அந்த பலூன் ஏவாரி அந்த பஞ்சு மிட்டாய் வித்த மாதிரி கலர் கலரா ரீல் விடுவாங்க. வந்து பாரம்பரியமா கிறிஸ்தவர்களா இருப்போம், தலைமுறையாக தேவனுக்காக வாழ்ந்த சந்ததியா இருப்போம். மிஷனரி காலத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியத்திற்காக தாங்கின குடும்பமாக இருப்பீங்க, வேதமும் கையுமாக இருப்பீங்க, ஜெபமும் கையுமாக இருப்பீங்க உங்க வாழ்க்கையில. ஆனா எவனோ ஒரு சைடுல வருவான் பலூன் வியாபாரி, கலர் கலரா கொண்டு வந்துட்டு, அம்மா நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீங்களா? ஆமா, பரிசுத்தாவின் அபிஷேகமா? என்ன பரிசுத்தாவின் அபிஷேகம்? பாருங்க, இங்க பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் வந்த உடனே ஏதோ மாறி பேசினாங்க, பைபிள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது பெற்றீங்கன்னா? அந்த மாதிரி நீங்க பேசலைன்னா எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. நீங்க கண்டிப்பா நீங்க அபிஷேகம் பெற்று இந்த மாதிரி பாஷை என்ன செய்யணும்? ஹலோ, நான் ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர், பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு? பெந்தகோஸ்தே. அப்படியா, இவரையா கூப்பிட்டாங்க? ஆமா, தெரியாம கூப்பிட்டாங்க, விட்டுருங்க. ஆனா நான் உண்மையை சொல்றேன், நான் வசனத்துல விடுதலை ஆயிட்டேன், நான் வசனத்தை வாசித்து விடுதலை ஆயிட்டேன். நீங்கள் என்ன செய்யணும்? வசனத்தின் மூலியமாக விடுதலை பெற வேண்டும். அப்படி யாராவது வந்து சொன்னா, இந்த மாறி பேசினாதான் நீ பரலோகம் போவ, இதுதான் ஆவியானவர் உனக்குள்ள வந்ததனுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை நீ கேட்கணும், பைபிள் அப்படி எங்க இருக்கு? என்ன கேள்வி கேட்கணும்? நீங்க பேசுற மாதிரி பேசினா தான் நான் பரலோகம் போவேன், நீங்க பேசின மாதிரி பேசினா தான் நான் ஆவியானவரை பெற்றேன் அப்படிங்கறதுக்கு எங்க ஆதாரம் இருக்குது வேதத்துல? ஒரு வசனத்தை காண்பி என்று கேட்கணும். அவன் காண்பிக்கிற வசனம் எல்லாம் ஒண்ணுமில்லாத வசனமா தான் இருக்கும், உருப்படியான வசனமா இருக்கு. நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா, ஆதி சபையிலே அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள், பல மொழிகளை பேசினார்கள். கடவுள் அன்னைக்கு அந்த வரத்தை அற்புதமாய் அவர்களுக்கு தந்தார். இன்னைக்கு தரல அப்படின்னா, இன்னைக்கு நமக்குள்ள இல்லைன்னா, நமக்குள்ள தேவன் என்ன வரங்களை வல்லமைகளை தந்திருக்கிறாரோ அதை வைத்து கர்த்தருக்காக பயன்பட வேண்டுமே ஒழிய, அது பெற்றாதான் ஆவியை பெற்றோங்கிற முடிவுக்கு நம்ம எங்க வந்தோம்? நான் கேட்கிறேன், இந்த மாதிரி பேசினாதான் நம்ம ஆவியை பெற்றோம், இப்படி பேசினா மட்டும்தான் நம்ம பரலோகம் போவோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஐயா திருச்சபையே, வில்லியம் கேரி பரலோகம் போவாரா? சீகன் பால்கு பரலோகம் போவாரா? ஐடாஸ் கடர் அம்மையார் பரலோகம் போவார்களா? ஏமி கார்மேக்கல் அம்மையார் பரலோகம் போவார்களா? மார்ட்டின் லூத்தர் பரலோகம் போவாரா? கிரகாம் ஸ்டெயின் பரலோகம் போவாரா? அல்லது நீங்க எத்தனையோ மிஷனரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இவர்கள் எல்லாம் பரலோகம் போவார்களா? ஐயா, இவர்கள் எல்லாம் தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், தேவனுக்காக தன் ஜீவனை அற்பமாக விட்டவர்கள். இவர்கள் எல்லாம் அவர்கள் தேவனுக்காக வாழ்ந்தவர்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கை தேவனுக்காக விதைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. அப்படிப்பட்ட மிஷனரிகளை அறிந்த நீங்கள் இந்த நினைப்புக்கு வரலாமா? நீங்கெல்லாம் ஐயா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தார் என்பதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? சாட்சி வாழ்க்கை தான்.
நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? சாட்சிகளாய் வாழ்வீர்கள். தேவனை அறியாததற்கு முன்பாக நீங்க வேற எதுக்கோ சாட்சி சொல்லிட்டு இருந்தீங்க. அக்கா அந்த நாடகம் சூப்பரா இருந்துச்சு, உனக்கு தெரியுமா நண்பா அந்த படம் சூப்பரா இருந்துச்சு, ஓ இந்த கடையில வடை சூப்பரா இருந்துச்சு, இப்படி போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருந்துச்சு, எதுக்கோ சாட்சி சொல்லிட்டு இருந்திருப்போம். ஆனா எப்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாரோ அப்ப யாருக்கு சாட்சியா மாறுறோம்? இயேசுவுக்கு சாட்சியா நம்ம மாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறுகிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அன்னைக்கு மிஷனரிகள் எல்லாம் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள். அப்ப தேவனுக்காக சாட்சியா வாழ்ற வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு அற்புதமான காரியம் அது. அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம். புரிஞ்சுக்கங்க. ஏதோ பலவிதமான தெரியாத பாஷையில பேசுறது அடையாளம் என்று வேதத்தில் இல்லை. பேசினார்கள் அவர்கள் அங்க, ஆனா அது அடையாளம் என்று வேதத்தில் எங்கும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தால் தெய்வீக அன்பு உங்களுக்குள்ள பொங்கி வரும், இச்சையடக்கம் உங்களுக்குள்ள பொங்கி வரும், அமைதி நீடிய பொறுமை உங்களிடத்துல பொங்கி வரும். ஆவியின் கனி என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இரக்கம், இச்சையடக்கம், இதெல்லாம் தான் உங்களுக்குள்ள பொங்கி வருது. இதெல்லாம் வரமாட்டேங்குது இன்னைக்கெல்லாம். எது பொங்கி வருது? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு போதை பொருள் மாதிரி, போதை பொருள் மாதிரி இன்னைக்கு பயன்படுத்துறான். பரிசுத்த ஆவியானவர் எப்போதுமே எனக்குள்ள இருந்து என்னை சாட்சி வாழ்க்கை வாழ வைக்கிறார். அதை விட்டுட்டு அந்த ஒரு 5 நிமிஷம் ஐயா கீபோர்டு சூப்பரா போடுறாரு, அப்படி 2 தட்டு தட்டுனா அங்க இறங்குறாரு, ஐயா குறைச்சிட்டாருன்னா ஆவியானவர் போயிடுறாரு, மலையேறி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வரமாட்டேங்கிறாரு, என்னன்னு தெரியல. இதுக்காண்டி நம்மளும் பஞ்சு மிட்டாயை பார்த்து அங்க இழுக்கப்பட்டு போன மாதிரி அப்பாவினுடைய கரத்தை பிடித்திருந்த பிள்ளை அந்த பலூனுக்கு, கலர் பலூனுக்கு அப்படியே போற மாதிரி நம்மளும் என்ன செய்யறோம்? இன்னைக்கு சபையை விட்டுட்டு, ஐக்கியத்தை விட்டுட்டு, தேவன் தந்திருக்கிற உறவை விட்டுட்டு நீங்க பிரிச்சுக்கிட்டு போறமே. ஐயா உங்க குடும்பத்துல பிரச்சனை இருந்தா நீங்க பேசுங்க, சரி செய்யுங்க. அதை மாறாக இன்னொரு இடத்துக்கு போறது அது என்ன? இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா, நான் நிறைய விஷயங்களை பேசுவேன். அதாவது இன்னைக்கு கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் கிறிஸ்துவ அறியாம இருக்குது, அப்படிதானே? கோடி கோடி ஆத்துமாக்கள் கிறிஸ்துவை அறியாம இருக்குது, இந்த ரட்சிப்பை பெறாமல் இருக்குது, பாவத்துக்கு அடிமையா இன்னைக்கு கிடைக்குது. இன்னைக்கு தேவ சத்தத்துல அவங்க கேட்காம பிசாசனுடைய சத்தத்துல விழுந்து போய், நான் ஏற்கனவே சொன்னதுபடி பெத்த மகனையே கொன்று அப்படிப்பட்ட கொடூர எண்ணங்களால் நிரம்பின கூட்டம் நிறைய இருக்குது. அவங்களுக்கு இயேசுவை அறிவிச்சு அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம, ஒருத்தன் போட்ல நிறைய மீன் பிடிச்சு வச்சிருந்தான், இன்னொருத்தன் தூண்டி எங்க போடுறான்? கடல்ல போட்டு பிடிக்காம பிடிச்சு வச்சிருந்த போட்டுல போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். நம்ம ஆட்களும் என்ன செய்யறோம்? அவன் தூண்டில மாட்டிக்கிட்டு அவன் போட்டுக்கு தாவறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எங்க சத்தத்தை காணோம்? கர்த்தர் பேசினார்னா இப்படிதான் பேசுவாரு. உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அவர் பேசுகிற தேவனார். வார்த்தைக்கு திரும்புங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட். உங்களை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் கடைசியா பேசுற வார்த்தை நினைச்சுக்கங்க. இது ஒரு தேவ மனுஷன் இங்க வந்து இந்த அளவுக்கு பேச முடியுமா எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களோடு கூட இன்னைக்கு தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சத்தத்துக்கு திரும்புங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. எவ்வளவுதான் நம்ம கீழ்ப்படியாம பிசாசனுடைய சத்தத்துக்கு அடிபணிந்து தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படியாம நம்ம போனாலும், தேவனுடைய அன்பும் இரக்கமும் கருணையும் இந்த நாளிலே என்னை கொண்டு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் திரும்ப உங்களை தேவன் அழைக்கிறார். நான் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தேன், அது இப்பயும் என் மனசை ரொம்ப கலங்கடிக்கிற ஒரு காரியம். ஒரு மானும் ஒரு மான் குட்டியும் காட்டிலே நல்லா நிறைய இறை தேடிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீரோடை பக்கமாக வருகிறது. அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மனுஷர்களுடைய காரியத்தை பார்க்கறத விட மிருகங்களை பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு பிடிக்கலாம. டிஸ்கவரி சேனல் இது மாதிரியான விஷயங்கள், அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்ப்பேன். அப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது வருது. ஒரு தாய் மான் தன் குட்டியோடு கூட இறை தேடி விட்டு அப்படியே நதிக்கரை ஓரமாக வருகிறது. அந்த நதிக்கரை ஓரமாக வந்து நின்ன உடனே இந்த தாய் மானுக்கு ஏதோ ஒரு அசௌகரியம் தெரியுது. தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு அசௌகரியம் தெரியுது. அது இறங்கல, இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுது, அதான தண்ணியில இறங்கவே இல்லை. ஆனா இந்த குசும்பு பிடிச்ச மான் என்ன பண்ணுச்சு தெரியுமா?
அம்மா போகலையே, அம்மா கூடயே நிக்கணும் அப்படின்னு என்ன வரணும்? நினைப்பு இருந்திருக்கணுமா இல்லையா? இது என்ன செஞ்சா, இதுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்க ஊர்ல எல்லாம், ஆழம் தெரியாமல் காலை விடாதே. இன்னைக்கு நிறைய பேர் ஆழம் தெரியாமல் காலை விட்டு விட்டு எப்படி வெளியே வருவது தெரியவில்லை முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் மான பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கவனிங்க, எப்படி வெளியே வர்றது? ஐயா மாட்டிக்கிட்டமே, ஒரு நல்ல ஒரு இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டமே, அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் முடிச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் பேசுகிறார், வெளியே வாங்க. அப்ப இந்த மான் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த குட்டி மான் குசும்புல வேகமா தண்ணிக்குள்ள போய், எனக்கு தான் தண்ணியை தாண்டி போக தெரியும் பார் அப்படின்னு நீச்சடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் தான் அந்த குட்டி மான் தண்ணியில இறங்கி அந்த தண்ணியினுடைய சலனம் பட்ட உடனே அங்கிருந்து ஒரு 2 பெரிய முதலைகள் வேகமா பாஞ்சு வருது இந்த குட்டி மானை பிடிக்கிறதுக்கு. கீழ்ப்படியாத குட்டி, அம்மா கூட ஒட்டி இருக்க வேண்டிய குட்டி, அம்மா நிக்கிறாங்களேன்னு நிக்கல, அது பாட்டுக்கு தண்ணியில பாஞ்சிருச்சு. அந்த 2 முதலையும் அந்த குட்டி மானை நெருங்கி வரும்போது நான் பார்த்து அப்படியே என் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அந்த தாய் மான் என்ன செஞ்சு தெரியுமா? வேகமாக தான் தண்ணியில பாஞ்சு அந்த 2 முதலைக்கு வாய்க்கு நேராக நீந்த ஆரம்பித்தது. அந்த மான் அந்த முதலையினுடைய வாய்க்கு நேராக நீந்தி போன உடனே 2 முதலையும் அந்த தாய் மானை பிடிச்சு கிழிச்சு கொஞ்ச நேரத்துல அப்படியே உணவாக்கிருச்சு. சற்று நேரத்துல இந்த தாய் மானை கொன்று தின்று முடிக்கிறக்குள்ள குட்டி மான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்க போயிருச்சு? கரைக்கு போயிருச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது போலதான் சாத்தானுடைய வாயில சிக்கி இருக்கிற நம்மை மீட்கும்படி இயேசு என்ன செஞ்சாரு? இந்த பூமிக்கு வந்தார். தன்னுயிரை நமக்காக கொடுத்து சாத்தானுடைய வாயில இருந்த நம்ம மீட்டு கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வந்தார். அப்படி மீட்கப்பட்டவர்கள் நீங்க எல்லாம் மறுபடியும் சாத்தானுடைய வாய்க்கு போகலாமா? சிக்கலாமா? கீழ்ப்படியாமைக்குள்ள போகலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வல்லதா இருக்கிறது. வார்த்தை உங்களை காப்பாற்றக்கூடியதா இருக்கிறது. எப்போதெல்லாம் வேத வார்த்தைகளை விட்டுவிட்டோமோ, எப்போதெல்லாம் தேவனுடைய சத்தியத்தை விட்டுவிட்டோமோ, அப்போதெல்லாம் பிரச்சனைகளிலும் போராட்டத்திலும் நம்ம என்ன செய்கிறோம்? சிக்கிக் கொள்ளுகிறோம். பல கள்ள உபதேசம் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் முக்குக்கு 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 நிக்குது. விதவிதமா போதிக்கிறான், ரகரகமா போதிக்கிறான், ஒண்ணுமே புரியல. திடீர்னு ஒரு பாஸ்டர் சொல்றாரு, என் மனைவிக்கு ஆவியானவர் இரவோடு இரவாக தங்கப்பல்லை கட்டி விட்டார் அப்படின்னு பேசுறாரு. இத நம்பலைனா செத்து போங்கிறாரு. இந்த வார்த்தையை வேற. என்ன உபதேசம்? என்ன இது? என்ன ஒண்ணுமே புரியல. என்னென்னமோ பேசுகிறார்கள் இன்றைக்கு வசனத்துக்கு புறம்பானதை. கேட்கும் போது நமக்கு இனிமையாக இருக்கிறது, கேட்கும் போது வசீகரமாக இருக்கிறது. அப்படித்தானே? நிறைய பேருடைய உபதேசத்துல பைபிள்ல இருக்கால நம்ம எல்லாம் பார்க்க மாட்டோம். கேட்கறதுக்கு இன்பமா இருக்கா, வசீகரமா இருக்கா? ஒரு போதகர் வீட்டுக்கு இன்னைக்கு ஏதாவது வீட்டுக்கு போனார்னா அந்த அம்மா 20 வருஷ விசுவாசியா இருக்கும். சில அம்மாலாம் நல்ல 20 வருஷ விசுவாசி, 30 வருஷ விசுவாசி. ஏன்? அவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் கர்த்தருக்குள்ள இருக்கிற குடும்பமா இருக்கும், நல்ல ஜெபிக்கிற குடும்பமா இருக்கும், வேதத்தை வாசிக்கிற குடும்பமா இருக்கும். உள்ள போவாரு. உள்ள போடனா அவர் என்னமா சொல்லுவாரு? வீட்டுல ஒரே இருள் மயமா இருக்குது, இருள் சூழ்ந்து இருக்குது. சிஸ்டர், இந்த வீட்டுக்குள்ள ஏதோ இருளின் ஆவி செயல்படுகிறது. உடனே நம்ம என்ன செய்வோம்? ஆத்தாடி ஆத்தா, ஆள் வெளிச்சம் பயங்கரமா பாஸ்டருக்கு கிடைச்சிருச்சே, ஏதோ இருள் இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? ஐயா, நீ நல்லா ஜெபிக்கிறீங்க, தேவனுடைய ஊழியத்துக்காக கொடுக்குறீங்க, மிஷனரிகளை தாங்குறீங்க, வேதமும் கையுமா தான் இருக்கிறீங்க, அப்புறம் ஏங்க உங்க வீட்டுக்கு இருளின் ஆவி வரப்போகுது? சரி, அப்படியே இருளின் ஆவி வந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணா ஓடாதா? உங்க ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்க மாட்டார். அப்படித்தானே? பவர்ஃபுல்லா ஒரு ஆள் வச்சிருப்பாரு. என்ன சொல்ல வர்றீங்க? அப்ப உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்க கனெக்ஷன் அறந்துருச்சு, அதனால இன்னொரு கனெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? உங்க ஜெபத்தை கேட்க மாட்டாங்க முடிவே பண்ணிட்டீங்க, அப்படிதானே? அதனாலதான் இன்னொரு ஆள் நாடி போறது. முதலாவது, நான் ஏசப்பா பிள்ளை, என் ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்பாருங்கிற நம்பிக்கை என்ன செய்யணும்? வரணும். சில ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார், சில ஜெபத்துக்கு காலதாமதம் பண்ணுவார், சில ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காம இருப்பார். எல்லாம் நம்ம நன்மைக்காகத்தான் இருக்கும். 3 விதங்களிலே நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ஒன்று என்னது? உடனே அதற்கு பதில் வரும். ஒரு சில ஜெபத்துக்கு தாமதித்து பதிலை கொடுப்பார், சில ஜெபத்துக்கு பதிலே கொடுக்க மாட்டார். அப்படி பதிலே கொடுக்க மாட்டார், அதுக்கும் என்ன இருக்கும்? இயேசுநாதரே ஜெபிச்சப்ப பிதா பதில் கொடுக்கல. உங்களுக்கு தெரியுமா? கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு போய் ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே. முதல் விசையாக இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. ஏன் தெரியுமா? அந்த ஜெபத்தை மட்டும் கேட்டிருந்தார்னா உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு இல்லையா,
உங்களுக்கு எனக்கு மீட்பு இல்லையா? உங்களுக்கு எனக்கும் பாவ மன்னிப்பு இல்லையா? இயேசு மாம்சத்தை இருந்தனால ஒரு மனுஷனுடைய பாவத்தையே உங்களால என்னால சுமக்க முடியல. அப்படிதானே? குற்ற உணர்வுல வாடுறோம். நம்ம வாழ்க்கையில மீட்பு கிடைச்சிராதான்னு ஏங்குறோம். ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான மக்களுடைய பாவமும் இயேசுவின் மீது வரப்போகிறது. யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே அன்னைக்கு ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஆண்டவரிடத்துல பலி கொடுக்கும் போது அந்த ஆட்டின் மேலே ஒரு குடும்பம் கையை வச்சு ஏன் பாவத்தை அந்த ஆட்டின் மேல வைக்கிறேன், மாட்டின் மேல வைக்கிறேன், அந்த புறா குஞ்சின் மேல வைக்கிறேன் வச்சு அந்த பாவத்தை அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு 5 பேருடைய பாவத்தை 6 பேருடைய பாவத்தை அந்த ஆடு மாடு சுமக்கும். அந்த சுமக்கிறதுடைய வேதனை என்னன்னு தெரியுமா? கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாவத்தை தலைமையில வச்சு அடுத்த நிமிஷமே கழுத்தை கர 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 கரன்னு அடுத்து துடிக்க துடிக்க அந்த ஆடு என்ன செய்யும்? மரிக்கும். அதுதான் வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு குடும்பத்தினுடைய பாவத்தை சுமந்த ஆட்டுக்கே அந்த நிலை, ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய பாவத்தை சுமந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு மனுஷிக காரியத்தில் அவர் ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பம் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கல. ஏன்னா உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டு கண் வச்சிருக்கிறாரு, அன்பு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த பலியை நான் செலுத்தலைன்னா, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரத்துல ஏறலன்னா என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு இல்லை, என் பிள்ளைகளுக்கு மீட்பு இல்லை. அதனால அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கும். தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு இந்த ஜெபத்தை என் வாழ்க்கையில கேட்காம இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருப்பார். தேவன் என்றைக்கும் தவறிழைக்காத தேவனாய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சோ கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார் என்கிற அந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வரணும். யாராவது வந்து இப்படி உன் வீட்டுல இருள் இருக்கு, ஏதோ வல்லம் இருக்கு, எவனோ ஒருத்தன் சூனியம் வச்சுட்டான், நான் கட்டை உடைக்கிறேன் அப்படின்னு நீங்க என்ன சொல்லணும்? என்ன சொல்லுவீங்க? ஐயா இது வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வந்திருக்குது? நீங்க உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இருளின் ஆவி, இந்த பில்லி சூனிய கட்டு வந்திருக்குது. நான் நினைக்கிறேன் நீங்க தான் பிரச்சனை, வீட்டை விட்டு வெளியே போங்க, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு என்ன செஞ்சிடணும்? அனுப்பிச்சு வச்சிடணும். அப்படிதான் பவுல் பேசுறாரு. எவனாவது ஒருவன் நான் அறிவிக்காத சுவிசேஷத்தை, நான் உங்களுக்கு கொடுக்காத ஆவியை, நான் உங்களுக்கு கொடுக்காத சுவிசேஷத்தை பிரசங்கித்தானால் அவன் என்ன செய்ய வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று தேவன் பேசுகிறார். வீட்டிலேயே அவனை ஏத்தப்படாதான். வீட்டுல நல்லா ஏத்தி வச்சுட்டு அப்புறம் உள்ளத்துல உட்காந்து பயப்படுறது. ஐயா தீமத்தை புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தாவின் எப்படிப்பட்ட பரிசுத்தாவின் தெரியுமா? அன்பும் பெலனும் தெளிந்த புத்தியும் உள்ள பரிசுத்தாவியானவர். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் அன்பும் பெலனும் தெளிந்த புத்தியும் உள்ள பரிசுத்தாவியானவர். வந்து ஏன் பயப்படுறீங்க? எவனோ ஒருத்தன் சூனியம் வச்சுட்டான், அதை வச்சுட்டான், இதை வச்சுட்டான். இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை சூனியமும் இல்லை என்று வாசிக்கவில்லையா நீங்க வேதத்துல? ஐயா கர்த்தரால் நீங்க மீட்கப்பட்டவர்கள். எப்போது இயேசுநாதரை விசுவாசித்தீர்களோ அப்போதே உங்கள் ஆத்மாவை தேவன் மீட்டு விட்டார். எல்லா இருளின் வல்லமைகளிலிருந்து உங்களை மீட்டு விட்டார், சாபத்திலிருந்து மீட்டு விட்டார். ஏன் பயப்படுகிறீங்க? நீங்க பயத்தை கொடுக்கிறது யாரு உங்களுக்குள்ள? உனக்கு கட்டு இருக்குது, உனக்கு பில்லி சூனியம் இருக்குது, உனக்குள்ள இருள் செயல்படுது. பயமுறுத்தி 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 உங்களை அவர்கள் ஆதாயமாக கொள்கிறார்கள். தூண்டில் முள்ளுல ஒரு புழு இருக்கும். அந்த புழுவை பார்க்கும்போது மீனுக்கு எப்படி இருக்கும்? ஆசையா இருக்கும். போய் கவனப்புறம் தெரியும், பரிதாபமா புழு மட்டும் மாட்டல, நானும் சேர்த்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. உங்க ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்க உறவை அறியுங்கள். நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அறியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அறிந்தீர்கள் ஆனால் பஞ்சு மிட்டாய் காசப்பட்டு போக மாட்டீங்க. கலர் கலர் பலூனை பார்த்துட்டு என்ன செய்ய மாட்டீங்க? ஆசைப்பட்டுட்டு போக மாட்டீங்க. புரிந்து கொள்ளுங்கள். தேவன் இந்த நாள் உங்களோடு தெளிவாக பேசுகிறார். அடுத்த குறிப்பாக ஃபர்ஸ்ட் குறிப்பு என்ன பார்த்தோம்? ஆதி அன்புக்கு திரும்புவோம். இரண்டாவது குறிப்பு என்ன பார்த்தோம்? பிசாசின் சத்தத்திற்கு அல்ல தேவ சத்தத்துக்கு திரும்புவோம். மூன்றாவது குறிப்பாக நிர்வாணமற்ற வாழ்க்கைக்கு நாம் திரும்புவோம். குற்றமற்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராக திரும்புவோம். ஏன் அப்படின்னா, ஆதியில ஆண்டவர் மனித குலத்தை படைக்கும் போது அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? குற்றமற்ற ஒரு நிலைமையில தான் இருந்தான் அவன் வாழ்க்கை. எப்போது பாவம் உள்ள பிரவேசிச்சுச்சோ அப்பதான் அவன் உணர்ந்தான், நான் ஒரு நிர்வாணி அப்படிங்கறத அறிந்தான். அறிஞ்சு அவன் அறிவை பாருங்க என்ன செஞ்சான்? போய் நல்ல அத்தி இலையை தைச்சு ட்ரெஸ்ஸா மாத்திக்கிட்டானா. அத்தி இலை எவ்வளவு நேரம் தாங்கும்?
4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் என்ன செஞ்சிடும்? மறுபடியும் நிர்வாணம் தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு உலக மக்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து விடுபட அத்தி இலைகளை தேய்த்துக் கொள்வது போல பல காரியங்களை நாடுறாங்க. ஏதாவது அந்த மையத்துக்கு போனா இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியுமா? அங்க ஒரு டாக்டர்கிட்ட போனா என்னுடைய சாபத்திலிருந்து விடுதலையாக முடியுமா? அந்த மையத்துக்கு போனா ஏதாவது விடுதலையாக முடியுமா என்றெல்லாம் ஓடுகிறாங்க. அது எல்லாம் பாத்தீங்கன்னா அத்தி இலையை தேய்க்கிற ஒரு அனுபவம் தான். ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும், உங்களுடைய பாவம் மறைக்கப்பட்டது போல இருக்கும், பூரணமா அது கழுவப்படாது. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், திருப்பூர்ல அநேக சகோதரர்கள் குடி போதைக்கு அடிமையானவர்கள், அங்கே அநேகர் குடி போதைக்கு அடிமையானவர்கள் இருக்கிறாங்க. குடும்பங்கள் நிம்மதியா இருக்கிறது இல்ல, சம்பாத்தியங்கள் வருகிறது, ஆனா குடும்பம் நிம்மதியா இருக்கிறது இல்ல. அப்ப இந்த குடியை மறப்பதற்கு அவங்க எங்க போறாங்க தெரியுமா? எங்கேயாவது போய் கயிறு கட்டிட்டு வந்தா என்ன நடக்கும்? இப்படி பல இடங்களுக்கு போய் கயிறு கட்டிட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, நான் சொல்றேங்க, அதிகபட்சமா 1 வாரம் 10 நாள் தான் அந்த கயிறுல வல்லமே. அந்த 1 வாரம் 10 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா குடிக்காம ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓ பரவாயில்ல நாங்க போய் கட்டிட்டு வந்தேன் விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. 10 நாள்ல பழைய குருடி கதவை திரடி அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய குடிகாரர்கள் இப்படிதான் பயங்கரமா சத்தியம் பண்ணுவாங்க. எங்க அப்பா எல்லாம் அப்படி பண்ணிருக்கிறாரு. எங்க அம்மா கேட்பாங்க, யோ உனக்கு சத்தியம்னா சக்கரை பொங்கல் மாதிரியா? அசால்ட்டா ஒரு நாள்ல 100 டைம் கூட பண்ணி வையா, சத்தியமா அந்த பாவத்தை பண்ண மாட்டேன், சத்தியமா இதோடு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மறைமுகமா அது என்ன செஞ்சுக்கிறது? ஏன்னா உள்ளத்திலே பாவம் இருக்கிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் திரும்பும் போது, அந்த நிர்வாணமற்ற அந்த வாழ்க்கைக்கு நேராக கர்த்தரிடத்தில் திரும்பும் போது, அவர் நமக்கு பரிசுத்தமான இருதயத்தை தருகிறார். குற்ற மனசாட்சி நீங்க நம்மை யார் சுத்தம் பண்ணுகிறாரா? ஆண்டவராகிய தேவன் தான் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். அவரிடத்தில் வரும்போதுதான் நம்முடைய பாவங்கள் முழுக்க முழுக்க கழுவப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். எபிரேயரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே முக்கியமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட, நம்முடைய அந்த நிர்வாணமான நிலை கழுவப்பட, நாம் முழுமையாக மூடப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்னு வேதம் சொல்கிற வசனத்தை கவனியுங்கள். வாசிங்க 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சியை எதை கழுவுதா? உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிக்கிறது. உங்க மனசாட்சியோடு ஒட்டி இருக்கிற பாவத்தை சுத்திகரிக்க வேண்டுமானால் யார் தான் சுத்திகரிக்க முடியும்? ஆண்டவராகி இயேசு தான் சுத்திகரிக்க முடியும். அவராலே அல்லாமல் விடுதலையாக முடியாது. எங்க தகப்பனார் 30 வருஷ குடிகாரர். அந்த பாவ பழக்கத்தை விடவே முடியல அவருக்கு. சபரிமலைக்கு 14 வருடம் மாலை போட்டு வருவாரு. மாலையை கலட்டினோன்னு அவர் நிக்கிற புனித பூமி டாஸ்மார்க். எப்படா கலட்டுவோம், எப்படா அடிப்போம், அந்த 40 நாள் பாத்தீங்கன்னா அடக்கிக்கிட்டு இருப்பாரு. பாவம் இருதயத்தில் இருக்குது, அது என்ன அவர் செய்யல, அவ்வளவுதான். அந்த 40 நாள் இருந்த தோரணை என்னன்னா, இருதயம் முழுக்கும் பாவத்தில் இருக்குது, ஆனா செய்யாம இருப்போம். ஐயா புரியுதுங்களா? நாம கூட சில நேரத்தில் அப்படிதான் இருப்போம். இருதயம் முழுக்கும் பாவம் இருக்கும், ஆனா வெளியே என்ன செய்ய மாட்டோம், செய்யாம இருப்போம். அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்தாரு. எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ, 30 வருட குடிகாரராக இருந்த அந்த நபர் விடுதலையாகி இன்னைக்கு கர்த்தருக்காக என்ன செய்யறாரு, நிற்க முடிஞ்சிச்சு. 17 வயசுல இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அந்த பாவ பழக்கங்கள்லாம் எனக்குள்ள தொத்துற அந்த காலம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அந்த எந்த பழக்கமும் என்னை ஒட்டாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஆக உண்மையாக நம்முடைய குற்ற மனசாட்சி நீங்க என்னன்னா யாரால தான் விடுதலையாக்க முடியும்? ஆண்டவரால தான் விடுதலையாக்க முடியும். அதனாலதான் ஏதேன் தோட்டத்துல அத்தி இலைகளை தைத்து உடைகளை தயாரித்து கொண்ட அதை ஆண்டவர் நீக்கிட்டு அவங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடித்தார். முதல் சாவு இந்த உலகத்துல தேவன் தான் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கிற சாவு நடந்துச்சு. எதுக்காக தெரியுமா? செத்து போன நம்ம உயிரோடு எழுப்புறக்காண்டி. பாவத்துல மரிச்சு போன உங்களையும் என்னையும் உயிரோடு எழுப்புவதற்காக முதலாக அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, தோல் உரிக்கப்பட்டது. அந்த தோலை வைத்துதான் அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? உடை கொடுக்கிறார், டிரெஸ் கொடுக்கிறார். இப்ப உண்மையிலேயே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அந்த உடை, அந்த ஆட்டுக்குட்டியின் உடை என்ன உடை? பைபிள் சூப்பரா சொல்லுது. அந்த உடை யாருன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் நம்ம உடையாம். யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. வசனம் இருக்குது, தரித்து கொண்டமா.
அவரையே நம்முடைய ஆடையாக அவரையே நம்முடைய பாதுகாப்பாக நாம் கொண்டுள்ளோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆக குற்ற மனசாட்சி நம்ம வாழ்க்கையில நீங்கி தேவனிடத்துல போய் சேரணும்னா அது யாரு தான் வழியா இருக்கிறாரு? இயேசுதான் வழியா இருக்கிறாரு. அந்த வாழ்க்கைக்குள்ளாக நாம எல்லாரும் திரும்பித்தான் இந்த நாளிலே ஆகணும். எபிரேயரின் புத்தகத்திலே இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நுழைய கடவோமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் அந்த கிருபாசன தண்டையிலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே யாருமே நுழைய முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டும்தான் உள்ள நுழைவான். அவனும் நுழையும் போது எப்படி நுழைவான் தெரியுமா? இடுப்புல ஒரு சங்கிலி கட்டிட்டு தான் உள்ள தலைவர் அனுப்புவாங்க. ஏன்னா அங்க போய் ஏதாவது ஒரு பாவம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? போற்றுவார், அடிச்சிருவாரு. பாடியாத்தான் அப்புறம் இழுக்கணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் மகா பரிசுத்தர். அவரிடத்துல எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு. ஆனா எப்போது கிறிஸ்து வந்து நமக்காக பலியானாரோ வேதம் சொல்லுது கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நுழையக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறாராம். அந்த வேத வசனத்தை வாசிப்போமா? வாசிங்க பாப்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நுழைய கடவோம். அல்லேலூயா. இன்னைக்கு எப்பேற்பட்ட குற்ற மனசாட்சியில நீங்க சிக்கி கொண்டிருக்கலாம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கலாம். இதுல இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறான். ஐயோ நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா இது என்னை ஆட்கொள்ளுதே என்று குற்ற உணர்வில சிக்கி தவிக்கலாம். ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு நற்செய்தியை சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட நீங்க தைரியமாய் வரும்படியாக ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் இன்னைக்கு வைத்திருக்கிறார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வது. இயேசு உங்க உள்ளத்துல வந்துட்டாருன்னா அவர் உங்களுக்கு ஆடையாக மாறி நீங்க கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நுழையக்கூடிய அந்த தைரியத்தை நம்ம வாழ்க்கையில் அவர் என்ன செய்யறாரு? தருகிறார். அதே வேதவாக்கியத்தில் எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கிறிஸ்துவின் வழியாக நமக்கு தெய்வம் உண்டாயிருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த நாளிலே நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எலின் என்கிற ஒரு தேவ மனுஷன், எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஒரிஷா மாநிலத்திலே தேவனுடைய பணியை செய்து கொண்டிருந்த ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் ஊழியம் பார்த்த அந்த பகுதி யாரு மத்தியில ஊழியம் பார்த்தார்னா, ஒரிசாவினுடைய அந்த மாநிலத்திலே குஷ்டரோகிகள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட குஷ்டரோகிகள். நம்ம ஒரு குஷ்டரோகி நம்ம வீட்டில் யாராவது இருந்தா கூட அவன் பக்கத்து கூட என்ன செய்ய மாட்டோம். அவ்வளவு வாடை, கெட்ட வாடை, அவங்க பக்கத்துல போக முடியாது. அவங்க உறுப்பெல்லாம் அப்படியே அழுகி போய் முடங்கிரும். அவங்க நாற்றம் எடுக்கிற ஒரு சரீரமாக அது மாறும். ஆனா அவரை நான் யோசிக்கிறேன், யாருன்னே தெரியாது. அவரு வெளிநாட்டுக்காரரு, ரொம்ப சுத்தபத்தமா வாழ்ந்தவர், ஆனா ரட்சிக்கப்பட்டவர், தேவனை இருதயத்துல சுமந்தவர். அப்ப தொழு நோயாளிகள் எல்லாம் வீட்டுக்கு புறம்ப ஏதாவது ஒரு குடிசையில போட்டு நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி உறவுகளாலேயே கைவிடப்பட்ட அந்த மக்களை இவர் கொண்டு வந்து இவர் என்ன செஞ்சார்னா பணங்களை செலவு பண்ணி அவர்களுக்காக இருப்பிடத்தை உருவாக்கி கொடுத்து, ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஆகாரத்தை உருவாக்கி கொடுத்து, அவர்களுக்கு தேவையான உடையை தயாரித்து கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய சொந்த கையினாலேயே அவர்களுக்கு செருப்பு தயாரித்து கொடுப்பாராம். ஆமா, இன்னைக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையெல்லாம் பார்த்தா விதவிதமா செருப்பு. சில ஆள்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு செருப்பு எடுக்கிற கேஸ் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த லாரி டயரையெல்லாம் வாங்கிட்டு வந்து, பஸ் டயரையெல்லாம் வாங்கிட்டு வந்து தன் சொந்த கையால அப்படியே வெட்டி அதுல செப்பல் செஞ்சு யாருக்கு கொடுப்பாரா? அவரு தொழு நோயாளி மத்தியிலே அந்த பீடிக்கப்பட்டவர்களை, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு அவர் போட்டு விற்பாராம். அப்படி ஒரு தியாகமான ஊழியம், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஊழியம். தன் சொந்தங்களால் கூட செய்ய முடியாத காரியங்களை தானும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளும் சேர்ந்து அந்த பணியில இருந்தாங்க. அங்க இருக்கிற சில மதவாதிகள் இவருடைய காரியத்தை பிடிக்கல. உலகத்துல கிறிஸ்தவர்கள் நம்ம நல்லது செஞ்சாலும், அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தாலும், அடுத்தவங்களுடைய கண்ணீரை தொடச்சாலும், அடுத்தவங்களுடைய கல்வி கண்களை நம்ம திறந்தாலும் கூட கிறிஸ்தவர்களாகிய நாம தான் முதல்ல இங்க வந்து இந்த மக்களை நேசிச்சு என்ன செஞ்சோம்? என்ன செஞ்சாங்க அவங்க? நாம நன்மையை பெற்றவங்க தான், நாம செய்யல. நமக்காக நிறைய மிஷனரிகள் அங்கிருந்து வந்து செஞ்சாங்க. நமக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டவர்கள் செஞ்சாங்க. அவங்க வந்துதான் இங்க முதல்ல ஸ்கூலை கட்டினாங்க.
அவங்க முதல்ல வந்து காலேஜை கட்டி கொடுத்தாங்க, முதல்ல அனாதை இல்லங்களை கட்டினாங்க, முதல்ல வந்து தொழுநோயாளிகளை பராமரிக்கிற காரியத்தை அவங்க தான் கட்டி நம்ம தேசத்துல எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சாங்க, அன்பு செலுத்தினாங்க, கண்ணீரை துடைச்சாங்க, அநேகருடைய சிறுமைப்பட்ட வாழ்க்கையை தூக்கி எடுத்தாங்க. இதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா எவ்வளவுதான் நம்ம நல்லது செஞ்சாலும் சிலர் புரிந்து கொள்ளாதவர்கள் நம்ம என்ன செய்வாங்க, காயப்படுத்துறாங்க, நம்மளை கொல்ல கூட செஞ்சாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அந்த கிறிஸ்துவின் அன்பை அவர்களிடத்துல காண்பிக்க கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, உதவி செஞ்சிருக்கிறார். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படிப்பட்ட தேவனை என்னுடைய ஆண்டவராக கொண்டிருப்பதை நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கிரகாம் ஸ்டெயின் மேல தவறான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து சின்ன சின்ன பசங்களை கூட அவருக்கு விரோதமாக அங்கே ஒரு கும்பல் ஏவி விடுகிறது. அந்த கும்பலுக்கு வயசு என்ன தெரியுமா? நான் அந்த ஆர்டிக்கல்ல வாசிச்சேன். அந்த எல்லா பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா 13 to 17 வயது கொண்ட சின்னன் சிறார்கள். அவர் நபர் மதம் மாற்றுகிறார், நீ அவர்களை கொன்று விடு, அழித்து விடு என்று சொல்லி சிலரை ஏவி விடுறாங்க. 14 பேர் கொன்ற கும்பல். அந்த இரவு நேரத்தில் அவர் ஊழியத்தை எல்லாம் முடிச்சிட்டு வீட்டில் படுத்துக்காம ரொம்ப புழுக்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய வேன்ல கார்ல போய் அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் படுத்து தூங்குறாங்க. யோசிச்சு பாருங்க, தகப்பனும் சின்ன சின்ன பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளுடைய வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையனுக்கு 6 வயது, ஒரு பையனுக்கு 9 வயசு. சின்ன சின்ன பசங்க எல்லாம் அப்பாவோடு சேர்ந்து தேவனுடைய பணியை எல்லாம் முடித்து விட்டு அங்கே தூங்குறாங்க. இரவோடு இரவாக வந்த இந்த 14 பேரும் சுத்தியும் மண்ணெண்ணையை ஊத்தி அந்த ஜீப்பை கொளுத்தி விட்டாங்க. சின்ன பிள்ளைலாம் உள்ள இருந்து கதறுது, அப்பா காப்பாத்துங்க, அப்பா தீ அப்படின்னு. அந்த சுற்றி இருந்த அந்த கும்பல் வந்து ஈவு இறக்கமே இல்லை. ஆனா அந்த மனுஷன் ஒரிசா மாநிலத்தில் இருக்கிற ஒதுக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஈவு இரக்கத்தோடு அவர்களை நேசித்தார். கிறிஸ்துவின் அன்பை அந்த ஜனங்களுக்கு காண்பித்தார். அவருடைய கண்ணீரை அவர் துடைத்தார். அநேகருடைய கண்ணீரை துடைத்து அந்த நபர் அழும்போது, அவர் கண்ணீர் வடிக்கும் போது, தன் பிள்ளைகள் சாக போகிறார்கள் என்ற வேனுக்குள்ள துடிக்கும் போது, அவர் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லை. துடித்து 3 பேரும் கருகி செத்து போனார்கள். 14 பேரும் அரஸ்ட் பண்ணப்பட்டாங்க. பின்பாக அந்த கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவியை கூப்பிட்டு கேட்டாங்க, இவர்களை என்ன செய்வது? உங்கள் கணவரை இப்படி கொன்று விட்டார்கள், இவர்களை என்ன செய்வது? நமக்கெல்லாம் ரத்தம் துடிக்கும். ஐயோ, என் கணவனை கொன்றார்கள், என் பிள்ளைகளை கொன்றார்கள், இவர்களை தூக்கிலிடுங்கள் என்றுதான் நாம் சொல்லுவோம். ஆனா கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவி சொன்னாங்க, இவர்களுடைய நலனுக்காகத்தான் நாங்க இந்த பூமிக்கு வந்தோம். ஒரிசா மண்ணுக்கு வந்தது இவங்களுக்கு நன்மை செய்ய தான் வந்தோம். இவங்க புரிஞ்சுக்கிறாம எங்களுக்கு தீமை செஞ்சுட்டாங்க. ஆனா திருப்பி நாங்க தீமை செய்ய விரும்பல. இயேசு மன்னித்தது போல நானும் இவர்களை மன்னித்து விடுகிறேன் என்று அந்த அம்மையார் சொன்னாங்க. கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவி சொன்னாங்க, மன்னித்து விடுகலையா, நாங்கள் மன்னிக்கிறோம் என்று சொன்னாங்க. ஆனால் சட்டம் அவர்களை மன்னிக்கவில்லை, ஜெயிலில போட்டது. 10 வருஷம் கழிச்சு சாஞ்சு என்கிற ஒரு மனிதன் 14 வயதுல ஜெயிலுக்கு போறான். 14 வயதுல ஜெயிலுக்கு போன வருஷம் 10 வருஷமா ஜெயில கிடந்து, அங்க ஜெயில ரொம்ப சின்ன பையன் தானே, கொஞ்சம் அங்க ஒழுக்கமா இருந்த உடனே அந்த நற்காரியங்களை பார்த்து அவனை விடுதலை செய்து விட்டார்கள். ஜெயில கிடக்கிற போதெல்லாம் அவன் உள்ளத்துல அவன் செஞ்ச பாவம், ஐயோ நான் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை செஞ்சுட்டேனே. நிறைய பேர் பாருங்களேன், புரிஞ்சுக்கிறாம எதிரையாவது ஒன்ன ஈடுபடுவாங்க. ஏதோ ஒரு அசுத்தாவி அவர்களை கொண்டு வந்து இப்படி பாவம் செய்ய வச்சிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குற்ற உணர்வால வாழ்க்கை முழுவதும் வாடுவாங்க. செஞ்ச தப்ப அவர்களே மன்னிக்க முடியாம அவங்க வாடுவாங்க. அப்படி அந்த சகோதரர் வாடினார், விடுதலை கிடைக்காதான்னு ஏங்கினாரு. வெளியே வந்தாரு, தன் குடும்பத்தோடு இணைந்தாரு. என்னமோ ஏதோன்னு தெரியலங்க, அவரால் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியல. வந்த கொஞ்ச நாள்ல அவர் திருமணம் பண்ணுகிறார். அவருக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளையும் பிறந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் இருந்தார். கொஞ்ச நாள்லயே 6 மாத காலத்திலேயே தன் பெற்ற பிள்ளை நோயினால் மரித்து போகிறது. காப்பாற்ற எவ்வளவோ பிரயாசப்படுகிறார். அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டு செத்து போகிறது. அந்த கிரகாம் ஸ்டெயினை எரித்து கொன்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இந்த துயரத்தை தாங்க முடியாம அந்த மனைவி தன் பிள்ளையை இழந்த சோகத்திலே சாப்பிடாம கொல்லாம வீட்டிலேயே முடங்கி கிடந்து அவளும் சில மாதங்களிலே செத்து போகிறாள். பிள்ளையும் செத்து போச்சு, மனைவியும் செத்து போயிட்டாங்க. அப்பா அம்மா வயதானவர்கள், ரொம்ப வயதானவர்கள், அவங்க கூட இருக்கிறாரு. கொஞ்ச நாள்லயே 1 by 1 தன் தகப்பனை இழக்கிறார், தன் தாயை இழக்கிறார், தன்னுடைய சகோதரிகளை இணைக்கிறார். எல்லாமே அடுத்தடுத்து செத்து போறாங்க சில மாதங்களிலேயே. யோசிச்சு பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. இவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. சில ஆரெல்லாம் பாவம் செய்ய தூண்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஒதுங்கி நல்லா இருப்பான். ஆனா அப்பாவி மக்கள் என்ன செய்வாங்க, அந்த பாவத்தினால் வருகிற சாபத்தை பெற்று வாழ்க்கையில வாடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாடல் இவனுக்கு. வாழ்க்கையில யாருமே இல்லை, அனாதையாக்கப்பட்டு விட்டு போயிட்டான்.
வாழ்க்கையில செய்த குற்றங்கள் அவன் கண்ணுக்கு முன்பாக தூங்கவே முடியல, இரவு பகலாக தூக்கமே வரல. எப்போது அவன் படுக்கையில சென்று படுத்தாலும் அவன் கண்களுக்கு முன்பாக வருவது, அவன் கனவில வருவதெல்லாம் அந்த 2 பிள்ளைகளும் வேனுக்குள்ள இருந்து என்ன காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, அப்பா காப்பாத்துங்க, எரியுதேன்னு கத்துற அந்த சத்தம் தான். அவன் தூங்கவே முடியல பல மாதங்களாக. வாழ்க்கை முழுவதும் நரக வேதனையிலே அடைந்த அந்த மனிதன் செத்துறலாம் அப்படின்னு முடிவெடுத்தான். கடைசியா அந்த ராத்திரியில அவன் படுத்து கிடந்த போது ஒரு எண்ணம் வந்தது. ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்த ஒரு மனுஷனை நான் கொன்று விட்டேன், அந்த பாவம் சாபமாக மாறி என் வாழ்க்கையை தொடருகிறது, நிம்மதி இல்லாம போயிட்டேன், என் வாழ்க்கையில மன்னிப்பு கிடைக்குமா, மறுபடியும் எனக்கு ஒரு வாழ்க்கையை தருவீங்களா? இரவு நேரத்திலே கண்ணீர் வெடித்தான். அந்த இரவோடு இரவாக எந்திரித்து யாரை எரித்து கொன்றானோ அவர் கட்டின அந்த சிறிய ஆலயத்துக்கு ஓடினான். இரவோடு இரவாக அந்த சிறிய ஆலயத்தில் விழுந்தான். ஓடி போய், ஆண்டவரே எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா, உம்முடைய ஊழியனை கொன்று விட்டேனே என்று சொல்லி கதறினான் அந்த மனிதன். என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஜெபிச்சிருப்பான். அவனுக்குள்ள அதுநாள் வரைக்கும் அழுத்தி கொண்டிருக்கிற அந்த குற்ற உணர்வு, அந்த பாவ உணர்வு அதெல்லாம் மாறி ஒரு பெரிய சமாதானத்தை உணர்ந்தது போல தன் உள்ளத்துல அவன் அடைந்தான், நிம்மதி அடைஞ்சான். வீட்டுக்கு கடந்து போனான், விசுவாசியாக மாறினான், சபைக்கு வந்தான், ஞானஸ்நானம் பெற்றான். என்னை ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள் பெற்றது. இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு போய் விசாரிச்சு பாருங்க, ஒரிசா மாநிலத்திலே அந்த சிற்றாலயத்திலே அவன் விசுவாசியாக தேவனை பின்பற்றி ஒரு வாழ்கிற மனிதனாய் மாறி போனான். அருமையானவர்களே, கிறிஸ்து மாத்திரமே ஒரே வழி. பரலோகத்தை நாம் சுதந்தரிப்பதற்கு அவர் வழியாக அல்லாமல் வேறொரு வழியாக நாம் போகவே முடியாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறியாத ஜனங்களே, இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். உங்க குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை பெறுங்கள். எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னித்து உங்கள் இருதயத்தை தூய்மையாக்க அவரால் முடியும், அவரால் முடியும். உங்களுக்காக தான் அவர் மரித்திருக்கிறார். உங்களுக்காக தான் அவர் சிலுவையிலே உங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து கொண்டு உங்களுக்காக பான வழியாக வார்க்கப்பட்டு போனார். நீங்கள் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார். விட்டுருங்க, அவனுடைய ஸ்தானத்தில் நான் மரிக்கிறேன். உங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார். சில திருவசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வாசித்து நான் ஜெபிக்க விளைகிறேன். சில வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். கலாத்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த வார்த்தை மட்டும் இறை வார்த்தை வாசிக்கட்டும். கலாத்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இன்றைக்கு தேவனை தரித்துக் கொள்ளுகிற, தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற, தேவனை தன் இருதயத்திலே உள்ளத்திலே ஆண்டவரே வாரும் என்று கூப்பிடும் போது, அவரிடத்திலே திரும்பும் போது அவர் உங்களுக்குள்ளே வருகிறார். இந்த வார்த்தை வாசிக்கலாம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் போது இயேசு உங்கள் உடையாக மாறி உங்க குற்ற உணர்வை உங்க வாழ்க்கையில நீக்கி அவருடைய பரிசுத்தம் உங்களை மூடி நீங்க தகுதியாகும்படி, நீங்கள் பரிசுத்தமாகும்படி, நீங்க தேவனிடத்தில் சேரும்படியான அந்த தகுதி அடையும்படி அவரே கொடுக்கக்கூடிய கிருபையை தருகிறார். அல்லேலூயா. அந்த தேவனால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இன்னைக்கு அந்த சாஞ்சுவை போல நிறைய ஜனங்கள் வெளியே இருக்கிறாங்க. ஐயா, நீங்க கிரகாம் ஸ்டெயினை போல, அந்த கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவியை போல அவர்களை மன்னிக்கணும். சபைக்கு அவங்க தேடி ஓடி வரும்போது ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நிச்சயமா இந்த காலங்களில் அதை செய்ய போகிறார். நாம் எழுந்திருந்து தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். நாம் இன்னைக்கு கேட்ட வார்த்தை, தேவ சத்தத்துக்கு திரும்புவோம், தேவ சத்தத்துக்கு திரும்புவோம். அநேக பிசாசுகளின் சத்தம், அநேக கள்ள உபதேசிகளின் சத்தம், அநேக கள்ள போதகர்களின் சத்தம் இன்னைக்கு சபையை நோக்கி ஒணித்து கொண்டே இருக்கிறது. உங்க சபையில இருக்கிறத காட்டில இங்க பயங்கரமா இருக்கும், அபிஷேகம் இருக்கும், வல்லம் இருக்குது, அது இருக்கு, இது இருக்குன்னு சின்ன பிள்ளைகளுக்கு பஞ்சு மிட்டாயை காத்தி ஏமாத்துறது போல இன்னைக்கு அநேக வஞ்சக போதனைகள் உங்களை சுத்தி நிக்கலாம். அன்னைக்கு அந்த கனியை காட்டி சத்துரு ஏமாத்தினானே, அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமுமா இருக்கிறது என்று உணரும்படியாக செஞ்சு வஞ்சிச்சானே, அந்த மாதிரி சத்துருடைய சத்தம் உங்களுக்கு தொனிக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக பேசுகிறார். தேவனுடைய சத்தத்துக்கு திரும்புங்கள், தேவனுடைய சத்தத்துக்கு திரும்புங்கள். இரண்டாவது நாம் பார்த்த காரியம், குற்றமற்ற வாழ்க்கைக்கு திரும்புங்கள், குற்றமற்ற வாழ்க்கைக்கு திரும்புங்கள், பரிசுத்தமான வாழ்க்கைக்கு திரும்புங்கள், ஆண்டவரை போர்த்திக் கொள்ளுங்கள், அவரே உங்களுடைய பாதுகாப்பு. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை உணர்த்தப்படுவீங்களானா,
ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசி இருப்பாரானால், ஆண்டவரே நான் சத்துருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்தது உண்மைப்பா, இன்னைக்கு நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் திரும்புறேன் ஆண்டவரே, எங்களுக்கு என்ன குறை? எத்தனை மிஷனரிகள் வந்து ஆண்டவர் பெரும் காரியங்களை செய்து கர்த்தருக்காக நின்றாங்க, நானும் நிற்பேன், நானும் சாட்சியா வாழ்வேன், நானும் சாட்சியா வாழ்வேன் ஆண்டவரே, இனி பிசாசின் சத்தத்துக்கு இடம் கொடுத்து போக மாட்டேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் தேவா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் தேவா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் தேவா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் தேவா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீர் வெறுப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. அன்பு நல்ல தகப்பனையும் நன்றியோடு இந்த வேளையில துதிக்கிறப்பா. கர்த்தர் இந்த நாளிலும் திட்டமும் தெளிவுமாக உம்முடைய ஜனங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு திரும்புங்கள் என்று சொன்னீரே அப்பா. பிசாசனுடைய அநேக வஞ்சக போதனைகள், மனதை மயக்குகிற உபதேசங்கள், பொல்லாத காரியங்கள் இன்னைக்கு சூழ்ந்திருக்கிற இந்த காலகட்டத்திலே, கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட வஞ்சகர்கள் தோன்றி சபையை கலங்கடிப்பார்கள், சபையை சிதறடிப்பார்கள் என்று ஏற்கனவே எச்சரித்திருந்தீரே ஆண்டவரே. ஆனாலும் அதை மறந்து இன்னைக்கு ஆண்டவரே சில பேர் அப்படிப்பட்ட காரியத்திலே சிக்கிக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே உம்முடைய பெரிய அன்பினால அவர்களை மீண்டும் அழைத்து மீண்டும் மண்டையிலே சேர்க்க விரும்புகிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலே யாரெல்லாம் இந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அத்தனை பேரையும் தூய ஆவியினாலே நிரப்பி, வார்த்தையின் வல்லமையால் நிரப்பி, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக நீர் மாற்றி அருளும்படி நான் செபிக்கிறப்பா. குற்றமற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை தருகிற தெய்வம் நீர் ஒருவர் தான் அப்பா.
இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு நபர்களும் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குற்ற உணர்விலிருந்து விடுதலையாகி, பாவத்திலிருந்து விடுதலையாகி, சாபத்திலிருந்து விடுதலையாகி, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு எல்லாருடைய கண்ணீரை நீர் துடைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நீர் பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரின் வார்த்தைக்கு மாத்திரம் செவி சாய்க்க, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி சாய்க்கும் என்று சொன்னீரப்பா. உம்முடைய ஆடுகளாய் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்யுங்க. கீழ்ப்படிந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அப்படி நீ செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நல்ல சீதோசன நிலைமைகளை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக நடக்கத்தக்கதான தயவை நீர் பாராட்டின இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து நாளை தின கூட்டத்துக்கும் உடைய பிள்ளைகளை ஆயத்தமாக்கி கொண்டு வாங்க. இறுதி நாள் கூட்டத்திலே விசேஷித்த வார்த்தையினால், விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் உம்முடைய ஜனங்களை நிரப்பணில் காத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் வந்து சேர கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி செய்கிற தயவு இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை உம்முடைய நாமத்தினால் நானும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் என் நல்ல தகப்பனே. ஆமென்.